அல்லேலூயா. எல்லாம் உற்சாகமாக இருக்கிறீங்களா? அதிகமாக வாலிப பிள்ளைகளாக இருக்கிறீங்க. ஆனால் நான் வாலிப பிள்ளைகளுக்காக ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக மெசேஜ் ரெடி பண்ணிட்டு வரல. பல அலுவலர்களுக்கு மத்தியில் நான் சில சிந்தனைகளை தான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறேன். குறிப்பாக டிசைபிள்ஷிப் அந்த மாதிரிப்பட்ட டாபிக் வச்சுருக்கிறாங்க. அப்படின்னா நம்ம ஆண்டவருக்கு பணி செய்கிறதுக்கு, ஒருவன் என்னை பின் செல்ல விரும்பினால் அவன் தன்னை வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்தொடரணும். ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் அவருடைய ஊழியத்தை செய்கிறதுக்கு தான் அழைக்கிறார். நம்ம எல்லோரும் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்வதற்கு அழைக்கப்படுகிறோம். அது பார்ட் டைமோ ஃபுல் டைமோ எந்த லெவலில் எந்த கெப்பாசிட்டியில் செஞ்சாலும் எனிகோ வி ஹேவ் டு சர்வ் தி லார்ட். நம்ம ஆண்டவருக்கு பணி செய்யணும். அதுதான் அந்த உலகத்தில் நம்ம தேவனை அறிந்ததனுடைய மிகப்பெரிய ஒரு விளைவு. ஆக எந்தெந்த விதமாக எல்லாம் பணி செய்ய வேண்டும் என்பதெல்லாம் குறித்து நம்ம அறிந்து கொள்ளலாம். முதலாவதாக நாம் ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய எல்லாம் விரும்புகிறீங்களா? ஊழியம் செய்கிறதுக்கு யூ வாண்ட் டு சர்வ் தி லார்ட். ஆண்டவருடைய ஊழியத்தை செய்ய விரும்புகிறோம். அப்படி தான் சொல்லியிருக்கிறார் என்கிட்ட. இங்கே இருக்கிற பிள்ளை வருகிறவங்க எல்லாரும் கர்த்தருக்கு பணி செய்ய விரும்புகிறாங்க. ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிறதுக்கு அவங்க எல்லாம் ரெடியாக இருக்கிறாங்க. அவங்கள எக்யூப் பண்ணுற மாதிரி தான் சில கருத்துக்களை பகிர்ந்துகளும் சொல்லியிருக்கிறாங்க. அதனால் நான் எப்படி உங்களை அசீவ் பண்ணிக்கிறேன்னா, இங்கே எல்லாருமே ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிறதுக்கான ஒரு வில்லிங்னஸோட, ஒரு டிசையரோட, ஒரு ரெடினஸோடு இருக்கிறீங்க. சரி, அப்போது நாம் இப்போ எல்லாருமே ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிறதாக நாம் மனதுக்குள்ளே உறுதிப்படுத்தி கொள்வோம். முதலாவதாக ஊழியம் செய்கிறதுக்கு முன்னாடி சில காரியங்களை புரிஞ்சுக்கணும். அதான் ஃபவுண்டேஷன், பேசிக். என்னன்னு சொன்னால், ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிறது ரொம்ப நல்ல விஷயம். இட்ஸ் a வெரி குட் ஜாப். கண்காணிப்பை தெரிந்து கொள்கிறோம், நல்ல வேலையை தெரிந்து கொள்கிறான் அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிறார். யோவான் 12ஆம் அத்தியாயம் 26ஆம் வசனத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒருவன் எனக்கு ஊழியம் செய்வான் என்றால் பிதா என்ன செய்வார்? அவனை கனப்படுத்துவார். God will honor you. அப்போது ஊழியம் செய்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு நன்மையான காரியம். அப்போது அந்த ஊழியத்தை செய்ய போகிறதுக்கு முன்னாடி ஒரு வசனத்தை நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும். மார்க்கு 10ஆம் அத்தியாயத்தினுடைய 45ஆம் வசனம். அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்றார். மனுஷகுமாரனோ ஊழியம் கொள்ளும்படி வரல. I didn't come here to be served but to serve அப்படின்னார். நான் ஊழியம் கொள்ளும்னா எனக்கு ஊழியம் செய்கிறதுக்காக இங்கே வரல. உங்களுக்கு நான் என்ன செய்ய போகிறேன்? ஊழியம் செய்ய போகிறேன். அப்போ உலகத்தில் அவர் ஒரு ஊழியத்தை செய்ய வந்தார். அது என்ன மாதிரி ஊழியம்? வாட் கைண்ட் ஆஃப் மினிஸ்ட்ரி இஸ் கோயிங் டு டூ? என்ன ஊழியம் செய்ய போகிறாரு? என்ன ஊழியம் செய்கிறதுக்கா? வாட் வாஸ் ஹிஸ் பர்பஸ்? வாட் கைண்ட் ஆஃப் மினிஸ்ட்ரி ஹி பிளான்ட்? எந்த மாதிரி ஊழியம் செய்கிறதுக்கா அவர் திட்டமிட்டு வந்தார்? அந்த ஊழியம் எங்கே நடக்கும், எப்படி நடக்கும், அதெல்லாம் நம்ம கவனிக்கணும். நாம் ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய போகிறதுக்கு முன்னாடி அதற்கு ஒரு எலிஜிபிலிட்டி வேணும், ஒரு குவாலிஃபிகேஷன் வேணும், ஒரு ஃபிட்னஸ் வேணும். எந்த ஒரு ஜாபுக்கு நீங்கள் போகிறீங்கனாலும் அப்படியே போயிட முடியுமா? இந்த வேலை செய்கிறதுக்கு நான் விருப்பமாக இருக்கிறேன், இந்த ஒர்க்கை நான் பண்ணுறதுக்கு நான் ஐ லைக் இட் அப்படி சொன்னோன்னே நம்மளை வேலை கொடுத்துருவாங்களா? இல்லை. அதை செய்கிறதுக்கு உனக்கு தேவையான ஸ்கில் இருக்குதா, எபிலிட்டி இருக்குதா, அதுக்குரிய எல்லா விதமான விஷயங்களும் உனக்கு இருக்குதான்னு என்ன செய்வாங்க? ரிசோர்ஸ் எல்லாம் இருக்கான்னு பார்ப்பாங்க இல்லையா? பார்த்துட்டு அதில் நம்ம குவாலிஃபைடாக இருந்தால் தான் நம்மளை செலக்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஆண்டவருடைய ஊழியம் செய்கிறதுக்கு ஒரு ரெடினஸ் வேணும். அப்படின்னு என்ன ரெடினஸ்னால், நம்ம ஏதாவது ஒரு தியாலஜிக்கல் காலேஜில் போயிட்டு ஒரு சர்டன் டிகிரியை முடிக்கணும் அப்படிங்கிறதில்ல. அது பொதுவாக நம்ம நிர்வாக வசதிக்காகவும் ப்ராக்டிக்கல் பர்பஸுக்கும் வச்சிருக்கிறாங்க. ஆனால் ஸ்பிரிச்சுவலாக பார்த்தீங்கன்னு சொன்னால், ஆண்டவருடைய ஊழியம் செய்கிறதுக்கு முன்னாடி ஆண்டவர் நமக்கு ஊழியம் செய்யணும். He has to do some ministry within us. நமக்குள்ள ஒரு ஊழியம் பண்ணனா, ஊழியம் செய்ய வந்தேன் அப்படின்னார். என்ன ஊழியம் செய்ய வந்தார் அப்படி கேட்டிங்கன்னா, 1 யோவான் 3ஆம் அத்தியாயத்தினுடைய 8வது வசனம். பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான், ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். பிசாசினால் உண்டான கிரியைகளை அழிக்கும்படிக்கு தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். அப்போ தேவனுடைய குமாரன், the son of God appeared. For what purpose? So that he could destroy the evil works of the devil. பிசாசுனுடைய மோசமான செயல்களை, ஈவில் ஆக்டிவிட்டீஸ், ஈவில் ஒர்க்ஸ், அதையெல்லாம் டிஸ்ட்ராய் பண்ணுறதுக்கு தான் இயேசுநாதர் வந்தார். சன் ஆஃப் காட் எதுக்கு வெளிப்பட்டாராம்? என்ன நோக்கத்துக்காக வந்தாராம்? பிசாசன ஆதியிலே பாவம் செய்கிறான், அதனால் அவன் நம்மை தொடர்ந்து பாவம் செய்ய வைத்து கொண்டே இருப்பான். அப்போ அவன் பாவம் செய்ய வைத்து கொண்டே இருக்கும் பொழுது
நாம் ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிறதுக்கு விரும்பலாம். இது ஒரு நல்ல விஷயம் ஆச்சே, ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிறது நல்லது அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் அவன் பிசாசு நமக்குள்ளே வேலை செஞ்சுட்டே இருக்கிற வேளையில் நாம் ஆண்டவருக்கு ஊழியம் செய்தாலும் அது ஒரு உண்மையான ஊழியமாக இருக்காது. பர்பஸ் will not be served. அது நோக்கம் நிறைவேறாது. அதனால் ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா, முதலாவது நமக்கு ஒரு ஊழியம் செய்ய விரும்புகிறார். என்ன ஊழியம்னா, நமக்குள்ளே இருக்கிற பிசாசின் கிரியைகளெல்லாம் என்ன செய்கிறார்? He wants to destroy. அவர் அழிக்க விரும்புகிறார். பிசாசு பிடிச்சவங்கன்னு சொல்கிறாங்க, அது வேறு. பிசாசுனா ஈவில் பொசஸ்ன்னு சொல்லுவாங்க, ஈவில் ஸ்பிரிட் பொசஸ்டாக இருக்கிறாங்க அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லை, அது வேறு. அது சம் கைண்ட் ஆஃப் ஒரு ஈவில் ஸ்பிரிட்ஸ் வந்து அவங்கள டாமினேட் பண்ணிகிட்டு இருக்கிறது. நார்மலாக எல்லாருடைய லைஃப்லேயும் வந்து பிசாசு ஒர்க் பண்ணுறான், இன்விசிபிளாக ஒர்க் பண்ணுறான். அது பிளாக் காலர் ஜாபாக இருக்கலாம், ஒயிட் காலர் ஜாபாக இருக்கலாம், எதுக்காகவும் இருக்கலாம். ஆனால் எல்லாருடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு வித உண்மையாக இருந்தால் அதை அவன் என்ன செய்கிறான்? இஸ் டூயிங் சம் ஒர்க், நிறைய வேலை செய்கிறான். அந்த ஒர்க்கெல்லாம் எப்படிப்பட்டதாக இருக்கும்? ஈவில் ஒர்க்ஸ். நம்மை மோசமாக நடத்துகிற, மோசமாக வாழ செய்கிற, தவறாக சிந்திக்க வைக்கிற, தவறாக ஆசைப்பட வைக்கிற, தவறாக யோசிக்க வைக்கிற, தவறாக பேச வைக்கிற, தவறாக நடக்க வைக்கிற, தவறாக திட்டமிட வைக்கிற, தவறாக பழக வைக்கிற, இந்த மாதிரி சொல்லிகிட்டே போகலாம். எல்லாவற்றிலையும் அவனுடைய நோக்கம் என்ன? எதை செஞ்சாலும் அது ஒரு ராங் வேயாக இருக்கணும், அது எகென்ஸ்ட் த வில் ஆஃப் காடாக இருக்கணும். அப்போது நாம் தவறாக வாழ்வதற்கு நாம் அறியாமலே நமக்குள்ள இருந்து பிசாசு என்ன செய்கிறான்? இயக்கிக்கொண்டே இருக்கான். அது நேச்சுரலாக ஒரு நேச்சுரல் ஹியூமன் பீயிங் சொன்னால் ஒரு மனிதன் சாதாரணமாக உலகத்தில் பிறந்தாலும் எல்லாருக்கிட்டையும் அந்த பிரச்சனை இருக்கும். அப்போ இந்த மாதிரி இருக்கிற வேளையில் முதலாவது நாம் ஆண்டவருக்கு ஏதாவது செய்ய விரும்பினா, முழு நேரமோ பார்ட் டைமோ எனி கெப்பாசிட்டி எந்த லெவலில் பண்ணாலும் சரி, முதலாவது அதற்கு என்ன வேணும்னு சொன்னால் ஒரு ரைட் கைண்ட் ஆஃப் ஹார்ட் வேணும். பில்லிங்னஸ் மட்டும் கிடையாது, ரெடினஸ் மட்டும் கிடையாது, ஒரு நாம் ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிறதுக்கான ஒரு பெரிய மன விருப்பம் மட்டும் கிடையாது. என்ன வேணும்னு சொன்னால் ஆண்டோடைய ஊழியத்தை அதற்கேற்ற இருதயத்தோடு செய்யணும். முதலாவது என்ன நடக்கணும்? நமக்குள்ள ஆண்டவர் வேலை செய்யணும். அவர் வேலை செஞ்சு நம்முடைய தாட் சிஸ்டத்தை மாற்றணும், நம்முடைய செயல்படுகிற விஷயங்களை மாற்றணும், நம்முடைய வாழ்வின் நோக்கங்களை மாற்றணும், நம்முடைய வாழ்வின் வழிகளை பார்க்கணும். அப்போது இன் எவ்ரிதிங் ஹி ஹேஸ் டு மேக் சம் சேஞ்சஸ். அதனால தான் ஒரு 2 Corinthians 5:17 என்ன சொல்லுன்னா, இஃப் எனிஒன் இஸ் இன் கிரைஸ்ட் நவ் இஸ் எ நியூ கிரியேஷன், ஆல் ஓல்ட் திங்ஸ் வென்ட் அவே, நவ் இன் ஹிம் எவ்ரிதிங் இஸ் நியூ. ஒருவன் கிறிஸ்துவோடு இருந்தால் அவன் என்ன பண்ணுறான்? எல்லாம் புதிய சிறுசியாக இருக்கிற, எல்லாம் பழசெல்லாம் போயிடுச்சுது. அப்படின்னா பிசாசானவனாலே செயல்படுத்தப்படுகிற எல்லா காரியங்களும் போயிடுச்சுது. அப்போ முதலாவது என்ன பண்ணணும்னா, இயேசு கிறிஸ்துவ நமக்குள்ளே வேலை செய்ய விடணும். அவருக்கு நாம் வேலை செய்கிறதுக்கு முன்னாடி அவர் நமக்கு வேலை செய்யணும். நமக்கு வேலை செய்கிறதுக்காக தான் இந்த பூமிக்கு அவர் வந்திருக்கிறாரு. பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு வந்தார். அப்போ தானே, அப்போ என்ன தான் பாவிகளுக்கு முதல்ல வேலை செய்ய வந்திருக்கிறார். என்னங்க அவரே வேலை செய்ய சொல்கிறதா? ஆமாம், அவர் வேலை செஞ்சால் தான் அதுக்கப்புறம் நாம் அவருக்கு வேலை செய்ய முடியும். நாம் வாட்டு விருப்பம் எனக்கு வந்துச்சு, எனக்கு ஆசை வந்துச்சு, எல்லோரும் சொல்கிறாங்க கர்த்தருக்காக பணி செய்கிறது நல்லது, ஒரு காட் சர்வீஸ்குள்ளே நம்ம என்ட்ராகிறது நல்லது அப்படி சொல்கிறோம், அதனால் போகிறோம். இல்லை, அவரை முதல்ல வேலை செய்ய விடணும். அவர் வந்து பேசிக் ஒர்க்கை பண்ணால் தான் வி வில் பி எலிஜிபிள், நாம் அதுக்கு தகுதி உள்ளவங்களாக மாறுவோம். இயேசு கிறிஸ்து அதுக்காக தான் இந்த உலகத்தில் வந்து ரத்த சிந்தி ஜீவனை கொடுத்து எல்லாம் பண்ணார். புரிகிறதா? ஏன்னா பிசாசுடைய வேலை நமக்குள்ளே நடந்துக்கிட்டு இருக்குது. அப்போது இயேசு கிறிஸ்து வேலை செய்ய தான் வந்தார். இப்போது லூக்கா 5:32 நீங்கள் வாசி பார்த்தீங்கன்னா எதுக்கு வந்தேங்கிறத சொல்கிறார் பாருங்கள். பாவிகளை மனம் திரும்ப அழைக்க வந்தேன் அப்படின்னார். சரிதானே? அப்போ இந்த மாதிரி எல்லா இடங்கள்லையும் இன்னும் பார்த்தீங்கன்னா யோவான் 3:15 வாசத்தை பார்த்தீங்கன்னா ஒருவரும் கெட்டு போகக்கூடாது. 16 வாசம் அதுவும் கெட்டு போகக்கூடாது. அப்போ கெட்டு போகாதபடிக்கு நம்ம நல்லவங்களாகிற வேலையை செய்யணும். எனவே முதலாவது இயேசு கிறிஸ்து நமக்குள்ளே வந்து வேலையை ஆரம்பிச்சுட்டாருன்னு பார்க்கணும். நாம் வேலை செய்ய ஆரம்பிக்க முன்னாடி நிறைய பேர் அப்படி தான் பண்ணிடுறாங்க. நிறைய கூட்டங்களை கலந்துக்கிறவங்கள மோட்டிவேட் பண்ணுறாங்க. எப்பா நீ உன் வாழ்க்கையை பயன்படுத்திக்க, கர்த்தருக்காக இதாக செய், கர்த்தருக்காக செய்கிறது மட்டும் நிலைத்திருக்கும் அப்படி சொன்னோன்னா என்ன பண்ண, ஒரு ஜோல்லாம் பேக்கம் போட்டுட்டு என்ன பண்ணிடுறாங்க, ஊழியத்துக்கு போய்ட்றாங்க, பைபிள் எடுத்துறாங்க, இல்லை ஒரு தியாலஜிக்கல் காலேஜுக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. உடனே எதாவது செய்யணும். இல்லை, முதலாவது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வி ஹேவ் டு கன்ஃபார்ம் சர்டன் திங். என்னன்னு சொன்னால் ஆண்டவர் எனக்குள்ளே வந்து செய்ய வேண்டிய வேலையை செஞ்சுட்டார். அப்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வி ஹேவ் டு அலோவ் கிரைஸ்ட் டு என்டர் இன்டு அஸ். நமக்குள்ளே வந்து ஹி ஹஸ் டு ஸ்டார்ட் த ஜாப், வேலையை ஆரம்பிக்கணும். அது என்ன வேலைன்னு சொன்னால் நமக்குள்ளே நம்முடைய வாழ்க்கையை மாற்றுறது. புரிகிறதா? அப்போது இப்போ முதலாவது நமக்கு என்ன விதமான ஒரு அஷூரன்ஸ் வேணும்னா, கிரைஸ்ட் இஸ் ஒர்க்கிங் இன் மீ.
அது ஒரு நாள் வேலை இல்லை, 2 நாள் வேலை இல்லை. நம்ம என்னைக்கு ஆண்டவரை ஏற்றுக்கிட்டோமோ அதுக்கப்புறம் இந்த வாழ்க்கை முடிகிறது வரைக்கும் அந்த வேலை தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கும். என்றைக்குமே ஸ்டாப் ஆகிறது, நான் ஸ்டாப்பாக நடந்துகிட்டே இருக்கும். இப்போது நீங்கள் முதலாவது ஆர் யூ ஷூர் தட் கிரைஸ்ட் இஸ் ஒர்க்கிங் இன் யூ? உங்களுக்குள்ள ஆண்டவர் வேலை செய்கிறது உங்களுக்கு தெரியுதா? த்ரோ ஃபெய்த் தான். நான் ஆண்டவரை அழைத்து, ஆண்டவரே நான் பாவம் செய்யாமல் வாழணும், பரிசுத்தமாக வாழணும், சரியாக வாழணும், சரியாக சிந்திக்கணும், சரியாக பேசணும், சரியாக நடந்துக்கணும், சரியாக பிஹேவ் பண்ணணும், நல்ல சுபாவங்களை வெளிப்படுத்தணும், அதனால் இந்த மாதிரி விரும்புகிறேன், அதனால் நீர் எனக்குள்ளே அந்த மாதிரி செய்ய நீர் எனக்கு உதவி செய்யும், நீர் செயல்படும் அப்படின்னு முதல்ல அழைக்கணும். இந்த அஷூரன்ஸ் வேணும். அப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வி ஹேவ் டு பி வெரி ஷூர் தட் வி ஆர் வித் கிரைஸ்ட். இயேசு கிறிஸ்து திட்டவட்டமாக நமக்குள்ளே அறியணும். அதை எப்படி அறிகிறோம்? நாம் இயேசு கிறிஸ்துவை ஒப்பு கொடுக்கின்ற பொழுது அதை நாம் அடைகிறோம். யோவான் 1:12 வாசித்து பார்த்தீங்கன்னா, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாக அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்? those who are received him, those who accepted him. இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, இயேசு விசுவாசத்தோட ஒர்ஷிப் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க, பாட்டு பாட ஆரம்பிச்சிடறாங்க, ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. அப்படி இல்லைன்னா அவரை பற்றி பேச ஆரம்பிச்சிடறாங்க, அவரை பற்றி நிறைய பேருக்கு சொல்ல ஆரம்பிச்சிடறாங்க. இல்லை, அந்த வசனம் சொல்லுது, முதலாவது we have to receive him. அவரை நமக்குள்ளே என்ன செய்யணும்? பெற்றுக்கொள்ளணும். பெற்றுக்கொண்டால் என்ன நடக்கும்? what will happen? we will be given the authority, we will have the power to be called as God's children. தேவனுடைய பிள்ளை என்று அழைக்கப்படுகின்ற நிலைமை வந்துடும். இப்போ நம்ம யாரை மாறிட்டோம்? தேவனுடைய பிள்ளை, தேவனுடைய பிள்ளை. அப்போ தேவனுடைய பிள்ளையாக நம்ம மாறணும். முதலாவது இது நடக்கணும். சரி, நான் சீக்கிரமாக சில சிம்பிள் பாயிண்ட்ஸை உங்களுக்கு சொல்கிறேன், இதை நீங்கள் மனசில் வச்சுக்கணும். முதலாவது, இயேசு எனக்குள் வேலை செய்கிறாரா? அந்த வேலை செய்ததனுடைய கான்சிக்வன்சஸ் என்ன, ரிசல்ட்ஸ் என்ன, அதனுடைய இம்பேக்ட் என்ன, அதை கவனிக்கணும். வேலை செஞ்சால் என் சிந்தனை எப்படி இருக்குது, என்னுடைய எண்ணங்கள் எப்படி இருக்குது, என்னுடைய நோக்கங்கள் எப்படி இருக்குது, என்னுடைய ஆசைகள் எப்படி இருக்குது, என்னுடைய கட்டுப்பாடுகள் எப்படி இருக்குது, இதையெல்லாம் நம்ம என்ன செய்யணும்? செக் பண்ணி பார்த்து, இயேசுநாதர் எனக்குள்ளே ஒழுங்காக வேலை செய்கிறாரா? நீங்கள் யாராவது ஒரு தடவை உங்கள் வீட்டுக்கு ஒரு வேலைக்கு அழைச்சிட்டு வந்தீங்கன்னா அப்பப்போ அவங்கள என்ன செய்ய சூப்பர்வைஸ் பண்ணுறீங்களா? சூப்பர்வைஸ் பண்ணுறீங்களா? ஒழுங்காக வேலை நடக்குதா அப்படின்னு. அதே மாதிரி ஒழுங்காக வேலை நடக்குதான்னு நாமளும் செக் பண்ணோம். ஆனால் நம்ம யாராவது ஒரு தடவை வேலைக்கு அழைச்சிட்டு வீட்டை லாக் பண்ணிக்கிட்டு நல்லா வேலை செய்ப்பான்னு சொல்லிவிட்டு ஒரு 2 மணி நேரத்துக்கு 3 மணி நேரத்துக்கு பிறகு பார்த்து எல்லாம் நல்லா வேலை செஞ்சுக்கின்னு கேட்டால், எங்கே சார் வேலை செய்கிறது, நீங்கள் வீட்டே திறந்து விடலை, நான் எங்கே போய் வேலை செய்கிறது, வெளியே நிறுத்திக்கிட்டு வேலை நடந்துச்சான்னு கேட்டால் என்ன பண்ணுறது அப்படி கேட்பாங்கள்ல. அப்போது இயேசுநாதருடைய வேலை நடந்தாச்சா அப்படின்னு நம்ம கேட்குறவல்ல. முதலாவது வாசலை திறந்தோமா, இதோ வாசலில் நின்று தட்டுகிறேன், ஒருவன் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் உள்ளே வருவேன், உள்ளே அடுத்த ஆக்டிவிட்டீஸ்க்குள்ளே நான் வருவேன் அப்படின்னாரு. அதுபோல் அருமையால முதலாவது இயேசுவை நமக்குள்ளே அழைக்கணும். இரண்டாவது, வேலை நடக்குதா? இப்போ நான் முன்னை மாதிரி தான் சிந்திச்சுட்டு இருக்கிறேன்னா, முன்னை மாதிரி தான் என் ஆசைகள்லாம் இருக்குதா, எல்லாரும் மாதிரி தான் இருக்குதா, முன்னாடி போல எனக்கு கட்டுப்பாடு இருக்குதா, பட்டுட்டு கோபம் இன்றைக்கி அப்படி தான் வந்துட்டு இருக்குதா, எனக்கு எவ்வளோ ஹம்பிள்னஸ் வந்திருக்குது, எவ்வளோ ஹியூமிலிட்டி வந்திருக்கு, எவ்வளவு ஹோலினஸ் ஆர்வம் வந்திருக்குது, எந்த அளவுக்கு நான் வார்த்தைகள்லாம் ரொம்ப மெஷர் பண்ணி ரொம்ப கரெக்டாக பேசுகிறேன், ஒழுங்காக பேசுகிறேன், டிசிப்ளின்டாக பேசுகிறேன், எந்த அளவுக்கு என் வார்த்தைகளுக்கு சிங்கிள் மீனிங் தான் இருக்குது, டபுள் மீனிங் இல்லை, இதெல்லாம் நம்ம சிந்திக்கணும். அது மாதிரி எல்லாரும் மாதிரி தான் ஆசைப்படுறேன்னா, எவ்வளோ நான் வேர்ல்ட்லியாக இருக்கேன், எவ்வளோ வேர்ல்டுக்கு எகென்ஸ்டாக இருக்கிறேன், இதெல்லாம் செக் பண்ணி பார்த்து இயேசுநாதர் என்ன வேலை செஞ்சுட்டு இருக்கிறான்னு என்ன செய்யணும்? அறிந்து கொள்ளணும். இயேசு கிறிஸ்து தம்முடைய சீடில் அழைச்சவள்ள கூட பார்த்தீங்கன்னா, வந்த உடனே சீக்கிரம் கிளம்புங்க, டைம் இஸ் வெரி ஷார்ட், ரொம்ப ஹரி, சீக்கிரம் கிளம்பி போங்க, பரவராஜி சவிமா இருக்குது, டக்கு போய் சொல்லுங்கள், அப்படி அவர் அவசரப்படுத்தி அனுப்பவே இல்லைங்க. 3.5 வருஷம் அவர்களே தம்மோடு வச்சுருந்தார். அதுக்கு ஒரு வசனம் இருக்குது பாருங்கள், மார்க் 3:14 வாசிக்கும் பொழுது, வந்த உடனே அவங்கள ஊழியம் பண்ணுறதுக்கு அனுப்பலை, ஊழியம் செய்கிறதுக்கு அனுப்பலை. என்ன சொன்னார் வாசிங்களா ஒருத்தர்? அப்பொழுது அவர் 12 பேரை தெரிந்து கொண்டு, 12 பேரை தெரிஞ்சிட்டார், ரைட், அவர்கள் தம்மோடு கூட இருக்கவும் பிரசங்கம் பண்ணும்படியாக தாம் அவர்களை அனுப்பவும் வியாதிகள். அப்போ 2 விஷயம் இல்லை, 2 பார்ட் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தே மஸ்ட் பி வித் ஹிம், அவங்க அவரோட இருக்கணும். முதலாவது நாம் அவருக்கு போகிறதில்ல. பொதுவாக ஊழிய அழைப்புகள் போ இல்லைன்னா அனுப்பு, கோ ஆர் சென்ட். ஆனால் இங்கே ஆண்டோடைய அழைப்பு இன்னொன்று சொல்ல, முதலாவது பி வித் மீ, முதலாவது உட்கார், வாங்கிட்ட செய்ய வேண்டியது நான் மூலம் செய்யட்டும், செஞ்சு முடிஞ்ச பிறகு மூலமாக என்ன செய்வோமோ அதை நான் செய்கிறேன் அப்படிங்கிற மாதிரி. அப்போ முதலாவது இயேசு கிறிஸ்து எனக்குள்ளே வேலை செய்கிறாரா, வேலை செய்ய அவர் அனுமதிச்சிருக்கேன்னா, அப்போ என்னுடைய லைஃப் ஸ்டைலாம் மாறி இருக்குதா அப்படின்னு பார்க்கணும். சரி, இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போகிறோம்.
நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு சொன்னால், இயேசு கிறிஸ்து நம்மை ஊழியம் செய்ய அழைக்கிறார். அதே நேரம் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த மினிஸ்ட்ரி வந்து சம்திங் டிஃப்ரெண்ட். பொதுவாக ஒரு முதலாளி என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு வேலை ஒரு ஜாப் ஒரு அசைன்மெண்ட்டை கொடுத்து ஒரு குவாண்டம் ஒர்க்கை கொடுத்து இதை போய் செய்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய கெப்பாசிட்டியில் அதை செய்யணும். ஆனால் ஆண்டவர் அப்படி இல்லை. முதலாவது உனக்குள்ளே நான் ஊழியம் செய்யணும், உனக்குள்ளே செய்ய வேண்டியதை நான் முதல்ல செய்யணும், செஞ்சுட்டு உன் வழியாக மற்றவர்களுக்கு நான் ஊழியம் செய்யணும். முதல்ல உனக்கு ஊழியம் செய்யணும்னா முதல்ல ஐ ஹேவ் டு டூ சம் ஒர்க் வித் இன் யூ. அப்புறம் உன்னை ஒரு டூலாக, ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டாக, ஒரு டிவைஸாக பயன்படுத்தி நான் என்ன செய்யணும்? ஐ ஹேவ் டு டூ சம் ஒர்க் இன் அதர்ஸ், மற்றவங்களுக்கு செய்யணும். அப்போ என்ன அவர் உபயோகப்படுத்தி என்ன செய்கிறார்? ஏன் என்ன உபயோகப்படுத்தி செய்கிறாருன்னா, என் வழியாக தான், நான் அவருக்கு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் தான். அதனால தான் பார்த்தீங்கன்னா 1 கொரிந்தியர் 12ஆம் அத்தியாயத்தினுடைய 27ஆம் வசனத்தை வாஸ்து பார்த்தீங்கன்னா, நாம் எல்லாம் இயேசுநாதருக்கு யாராக இருக்கிறோம் அப்படிங்கிற சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன சொல்லப்பட்டிருக்குது? நீங்களே கிறிஸ்துவின் சரீரமாயும். நீங்களே கிறிஸ்து சரி போதுங்க. யூ ஆர் த பாடி ஆஃப் கிரைஸ்ட். யூ ஆர் த ஹெட். யூ ஆர் நாட் த ஹெட், பட் ஜஸ்ட் யூ ஆர் த பாடி. அப்போ என்ன அர்த்தம்? இயேசுநாதர் ஊழியம் செய்கிறார். அந்த இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்கிறதுக்கு ஐ ஹாவ் டு ஒர்க் ஆஸ் எ பாடி, ஹிஸ் பாடி, அவருடைய சரீரம். ஏன்னா ஒரு ஹெட் இருந்தாலும் ஒரு பாடி இருந்தால் தான் ஃபங்க்ஷன் பண்ண முடியல, ஒரு ஒர்க்கை செய்ய முடியும். வெறும் தலை தான் எல்லாம் சிந்திக்குது, கமெண்ட்ஸ் எல்லாம் கொடுக்குது, பிளான் பண்ணுது, எல்லா விதமான கம்யூனிகேஷன் கொடுக்குது. இருந்தாலும் அதெல்லாம் ரிசீவ் பண்ணி வந்து ஃபங்க்ஷன் பண்ணுறதுக்கு, பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஒரு பாடி சிஸ்டம் இருக்கணும்ல. அதே மாதிரி வி ஆர் த பாடிஸ். நம்ம எல்லாம் யார்? பாடிஸ். அப்போ முதலாவது அவர் நமக்குள்ளே வந்து வேலை செய்கிறாரு. இரண்டாவது நம் மூலமாக, த்ரூ அஸ், நம் மூலமாக மற்றவங்களுக்கு வேலை செய்கிறாரு. அப்போ நாம் வந்து we have to treat ourselves as the body of Christ. கிறிஸ்துவனுடைய சரி உடலாக, பாடியாக நம்மளை கன்சிடர் பண்ணணும். இப்போது என்ன நடக்கும்னா, நமக்குள்ள ஆண்டவர் வந்து நம்ம பயன்படுத்துகிற பொழுது எப்படி பயன்படுத்துகிறோம்? முதல்ல நம்மை நடத்துவார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் we have to be led by the Holy Spirit. முதலாவது பார்த்தோம், நாம் இயேசுநாதரை ஏற்றுக்கொண்ட யாராக மாறுவோம்? God's children. God's children மாறுறது மட்டும் இல்லை, we will be led by God as God's children. அதாவது தேவனுடைய பிள்ளைகளை நடத்தப்படும். ரோமர் 8ஆம் அத்தியாயம் 14ஆம் வசனத்தை வாஸ்து பார்த்தீங்கன்னா, எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுவார்களோ அவர்கள் தான். அப்போது நாம் எப்படி தேவனுடைய பிள்ளைகள் சொல்கிறது மட்டுமல்ல, அதை நம்ம என்ன செய்யணும்? we have to make it sure, அதை வந்து உறுதிப்படுத்தணும், கன்ஃபார்ம் பண்ண. எப்படி பண்ணுறது? நம்மை நடத்துகிறாரா? அதைத்தான் வந்து கலாத்தியர் 5ஆம் அத்தியாயத்தினுடைய 16ஆம் வசனத்தில், இன்னும் 25ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். அப்போ தேவாவியால் நம்ம நடத்தப்படணும். ஏன்னா என்னை அந்த மாதிரி நடத்தி அவர் மற்றவர்களுக்கு ஊழியம் செய்கிறார். நானாகவே போயிட்டு ஒரு பைபிளை எடுத்துகிட்டு போயிட்டு, இல்லைன்னு சொன்னால் கொஞ்சம் மெட்டீரியல்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டு, இல்லைன்னா சில காலேஜ் சொல்லி கொடுத்தது நிறைய விஷயங்களை எடுத்துகிட்டு அப்படியே போய் வந்து இயேசுநாதர் ரட்சிக்கிறார், இயேசுநாதர் பரிசுத்தமாக்குறார், இயேசுநாதர் ஆசீர்வதிக்கிறார், இயேசுநாதர் உங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுப்பார், அவர் உங்களுக்கு பரலோகம் தருவார், அப்படி சொல்கிறதில்ல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ ஹேவ் டு பி கைடட் பை கிரைஸ்ட். ஐ ஹேவ் டு பி லெட் பை கிரைஸ்ட். த ஸ்பிரிட் ஆஃப் காட் வந்து நம்மளை லீட் பண்ணணும். அப்போது முதலாவது எனக்குள்ள ஊழியம் செஞ்சுட்டு, இரண்டாவது என் வழியாக அவர் ஊழியம் செய்கிறார். ஊழியம் செய்கிறவல்ல அது எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, எப்படி ஆண்டவர் ஊழியம் செய்வார்? ஊழியம் செய்கிறவல்ல முதலாவது அவர் என்ன பண்ணுவார்னா, பேசு, நான் உனக்குள்ளே இருக்கிறேன், நீ பேசு, அப்படிங்கிறது மட்டும் இல்லை. முதலாவது இப்போ இது நாள் வரைக்கும் ஆண்டவர் நமக்குள்ளே ஊழியம் செஞ்சுருக்கார். புரிகிறதா? நாம் வந்து ஆஃப்டர் அக்செப்டிங் கிரைஸ்ட் என்ன செய்கிறோம்? we see that God is working, Christ is working. இப்போ இந்த வேலை செய்ததுன்னா என்ன இருக்கும்? ஒரு ரிசல்ட் இருக்கும்ல. இந்த ரிசல்ட்டை தான் ஆண்டவர் மற்றவங்களும் முதலாக காட்ட விரும்புகிறார். என்னை ஏற்றுங்க, பரலோகத்துக்கு வாங்க, உலகத்துக்கு ஏற்றபடி வாழாதுங்க, பாவத்தோடு நீங்கள் வந்து கெட்டு போகாதீங்க, அப்படிலாம் சொல்கிறதுக்கு முன்னாடி முதலாவது நம்மை அவர் என்ன செய்கிறார்னா, God wants to show us as his witnesses. நம்மளை அப்படி டிஸ்பிளே பண்ண விரும்புகிறார், நம்மளை எக்ஸ்பெக்ட் பண்ண விரும்புகிறார். எப்படி? நமக்குள்ள அவர் வந்து அதனுடைய விளைவு என்னங்கிறத அடுத்தவங்களுக்கு காட்டுறார். புரிகிறதா? அதைத்தான் நீங்கள் அப்போஸ்தலர்கள் 1ஆம் அத்தியாயம் 8ஆம் வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, பரிசுத்த ஆவி உங்கள் மேல் வரும், the Holy Spirit will come upon you, then you will be powerful, you will be made strong. அப்போ நீங்கள் யாராக மாறுவீங்கன்னா, you will become my witnesses. அப்படின்னா நான் எப்படி வாழ்ந்தனோ அதை மாதிரி நீங்களும் வாழ்வீங்க, என்னை வந்து நீங்கள் ரிஃப்ளெக்ட் பண்ணுவீங்க. இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் என்ன நடந்தது? ஆண்டவர் நமக்குள்ளே வந்து ஊழியம் செஞ்சாரா செய்யலையா?
செய்யணும், நம்ம அதை பார்க்கணும். அதுக்கு பிறகு ஆண்டவர் மக்களுக்கு கொடுக்குற செய்தி என்ன தெரியுமா? நான் ஒருவருக்குள்ளே வந்து வேலை செஞ்சால் அது என்ன மாதிரி விளைவை ஏற்படுத்தும், என்ன மாதிரிப்பட்ட விளைவு, அதான் ஃப்ரூட்டுன்னு சொல்லுவோம்ல, ஆவின் கனி. இப்போ யோவான் 15:8 வாசித்து பார்த்தீங்கன்னா, ஒருவன் என்னில் நிலைத்திருந்தால் அவன் என்ன பண்ணுவான்? சர்ச்சுக்கு ரெகுலராக போவான், பைபிள்லாம் ரெகுலராக படிப்பான், ஜெபம்லாம் ஒழுங்காக பண்ணுவான், அப்புறம் சண்டே ஸ்கூலெல்லாம் கலந்துக்குவான், நிறைய இடத்துக்கு மினிஸ்ட்ரி பண்ணுவான். அதெல்லாம் சொல்லலை, அது வேறு விஷயம். ஒருவன் என்னில் நிலைத்திருந்தால், இஃப் எனிஒன் இஸ் அபைடிங் இன் மீ, என்னிடத்தில் நிலைத்திருந்தால் அவன் என்ன செய்வான்? ஹி வில் கிவ் மச் ஃப்ரூட். அப்போ அந்த என்னோடு இருக்கிற விளைவான விளைவு பலன்கள் அதை உருவாக்கும். அப்போ இதைத்தான் ஆண்டவர் மற்றவர்களுக்கு காட்ட விரும்புகிறார். இப்போ நம்மளை ஆண்டவர் கிறிஸ்தவனாக காட்டுறதுக்கு முன்னாடி, ஊழிய செயலை காட்டுறதுக்கு முன்னாடி, நான் ஒருவருக்குள்ளே வந்து வேலை செய்ய ஆரம்பித்தா என்ன மாதிரிப்பட்ட விளைவு ஏற்படும், என்ன இம்பேக்ட் ஏற்படும், என்ன முடிவு ஏற்படும்னு சொல்லி மற்றவர்களுக்கு காண்பிக்க விரும்புகிறார். அப்போது இதான் நம்மளே செய்கிற ஊழியம். ஆண்டவர் இப்போ யாரை காட்ட விரும்புகிறாரு? இப்போ நாம் எல்லாம் மிஷினரிஸ் எல்லாம் காட்டிகிட்டு இருக்கிறோம் இல்லையா? செத்து போனவங்களெல்லாம் காட்டிகிட்டு இருக்கிறோம், பைபிளில் இருக்கிறவங்களெல்லாம் காட்டிகிட்டு இருக்கிறோம் இல்லையா? இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் போதரெல்லாம் ஜெபம் பண்ணுறவள சில பேரண்ட்ஸ் வந்து என்ன மாதிரி ஆசைப்படுவாங்கன்னா, என் பிள்ளை யாரை மாதிரி ஆகணும், தாவீதை போல் மாறணும், இல்லைன்னு அம்மா மாதிரி ஜெபம் பண்ணால் அன்னாளை மாதிரி மாறணும், எலிசபெத்தை மாதிரி மாறணும் அப்படின்னெல்லாம் பண்ணுவாங்க. இன்னும் பார்த்திங்கன்னா தாவீதை போல் மாறணும், யோசேப்பை போல் மாறணும். ஏதாவது ஒரு பேரண்ட்ஸ் வந்து என்ன மாதிரி மாறணும் ப்ரே பண்ணுறது பார்த்துருக்கீங்களா? என் பிள்ளை என்ன மாதிரி மாறணும், என் பொண்ணு என்ன மாதிரி மாறணும். அவங்க ஆசையெல்லாம் எப்படி இருக்குது சொல்லுங்கள்? பைபிள் கேரக்டர்ஸை பார்த்துட்டு அவங்கள மாதிரி இருக்கணுங்கிறாங்க. தானியலை மாதிரி இருக்கணும், யோசேப்பை மாதிரி இருக்கணும், கிதியோனை மாதிரி இருக்கணும். ஆனால் உண்மையில் வந்து நாம் என்ன மாதிரி விரும்பணும்னா என்ன மாதிரி இருக்கணும். அப்போ என்ன மாதிரி இருக்கணும் அப்படின்னு ஒருத்தங்க ப்ரேயர் பண்ணணும்னா அவங்க இருக்க வேண்டிய விதமாக என்ன செய்யணும்? இருக்கணும். அதில் நமக்கு ஒரு அஷூரன்ஸே கிடையாது, ஒரு சாட்டிஸ்ஃபைடி நமக்கு கிடையாது. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம்னா பைபிளில் இருக்கிறவங்கள மாதிரி இருக்கட்டும், இல்லைன்னா மிஷனரிஸ் மாதிரி இருக்கட்டும். இல்லை, ஆண்டவர் வந்து எப்போவுமே இந்த பைபிளில் இருக்கிற ஆள்களே காட்டிட்டு இருக்கிறதில்ல. அதெல்லாம் ஓல்டு ஸ்டோரிஸ் இல்லை, இதெல்லாம் நம்முடைய எடிஃபிகேஷனுக்காக நம்ம கற்றுக்கணும். இப்போ ஆண்டவர் யாரை காட்ட விரும்புகிறார்? இப்போ சால்வேஷன் நாம் பெற்றுக்கிறோம், உலகத்துக்கு சால்வேஷனை பற்றி சொல்கிறதானே மினிஸ்ட்ரி. ஆண்டவர் ரட்சிக்கிறான். இப்போ ஆண்டவர் ரட்சிக்கிறான்னு சொல்கிறதுக்கு ஆண்டவர் யாரை காட்டுவார்? சவுல் என்ற ஒருவன் இருந்தான், அவன் ரொம்ப மோசமானவன் தான், பயங்கரவாதி தான், ஒரு டெரரிஸ்டாக இருந்தான், ஒரு எக்ஸ்ட்ரீமிஸ்டாக இருந்தான், படுபாவியாக இருந்தான், வந்தவன் போனாலும் அடிக்கிறவனாக இருந்தான். நான் அவனை சந்தித்து அவன் யாராக மாறிட்டான்? ரொம்ப ஹம்பிள் பர்சனாக மாறிட்டான், ரொம்ப சாந்தமுள்ள மாறிட்டான். அவன் அதுக்கப்புறம் எனக்கு ஊழியம் சேர மாட்டான் அப்படின்னு அவங்க ஆண்டவர் சொன்னால், இந்த பவுலை எங்கே போய் பார்க்குறது? அவர் போயிட்டார் இல்லையா, 2.5 வருஷத்துக்கு முன்னாடியே போயிட்டார். அவரை பற்றி ஹிஸ்டரி தான் பைபிளில் இருக்குது. இந்த ஹிஸ்டரி அவன் நம்பணும்னு என்னங்க கட்டாயம் இருக்குது? இயேசு கிறிஸ்து வந்து பவுலை வந்து ஒருத்தருக்கு காட்டுறார். இந்த வாரு நான் வந்து பவுலை சந்தித்து அவருடைய வாழ்க்கையை எவ்வளோ மாற்றிருக்கிறேன் அப்படி சொன்னால், பவுல் எப்படி மாறினாருங்கிறத இவர் பார்க்கவே இல்லை. இப்போ இந்த ஹிஸ்டரியை வந்து எப்படி நம்புறது? அதனால தான் நாம் தான் லிவிங் எக்ஸாம்பிள்ஸ். புரிகிறதா? நாம் இன்றைக்கி ஆண்டவர் வந்து உங்களை தான் காப்பிக்கணும். எதுக்கு எடுத்தாலும் பேதரு, பவுல், யோவான் அப்படின்னு என்ன செய்கிற பேர் வைக்கல. நாளைக்கு உங்கள் பேரை மற்ற அடுத்த ஜெனரேஷனுக்கு வைக்கணும். இப்போ நம்ம எல்லாருக்கும் பேரை எங்கேருந்து எடுக்கிறாங்க? அதனால சில பேர்களுக்கு பயங்கர பற்றாக்குறை. பீட்டர்னா ஊறுபட்ட பீட்டர், டேவிட்னா ஊறுபட்ட டேவிட், ஸ்டீவனா ஊறுபட்ட ஸ்டீவன். ஏன்னா எல்லாரும் பைபிளுக்குள்ள தான் பேர் எடுக்கிறாங்க. ஏன் இன்றைக்கி வாழ்கிற ஒருத்தங்களுக்கு பேரை எடுக்கலை? வாழ்கிறவங்களும் டேவிட்டாக இருந்தால் அப்புறம் இங்கே பேர் அந்த பேர் எடுத்தாலும் சேமாக தான் இருக்குது இல்லையா? அப்போ நம்ம பேரையும் எடுக்கணும் நாளைக்கு இல்லையா? இப்போ கிரஹாம் ஸ்டெயின்ஸ் செத்து போயிட்டார், அவருடைய பேரை நிறைய பேர் என்ன செய்யிருக்கிறாங்க, எடுத்துருக்குறாங்க இல்லையா? அந்த மாதிரி ஹிஸ்டரியில் பார்த்தீங்கன்னா நிறைய மிஷனரிஸ் பேர்லாம் எடுத்துருக்குறாங்க. அப்போ நாளைக்கு பேர் எடுக்கிறது வந்து எந்த பேர் எடுக்கணும்? உங்கள் பேர் எடுக்கணும். அடுத்த ஜெனரேஷனில் உங்கள் பேரை தான் யூஸ் பண்ணணும். எதுக்கு எடுத்தாலும் பைபிளுக்குள்ளேயே தேடிட்டு இருக்கிறதில்ல. நீங்கள் தான் லிவிங் பீப்புளாக இருக்கிறீங்க, இந்த ஜெனரேஷனில் வாழ்கிறீங்க, உங்கள் பேர் எடுக்கணும். உங்கள் பேர் எடுக்கணும்னா நீங்கள் அந்த அளவுக்கு என்ன செஞ்சுக்கணும்? அந்த பேர் கேட்ட வாழ்க்கையை வாழ்ந்துருக்கணும். அப்போ இயேசு கிறிஸ்து வந்து யாரை காட்ட விரும்புகிறாரு? உங்களைத்தான். அப்போ இதுதான் மினிஸ்ட்ரியுடைய பிகினிங். அப்போ இந்த மாதிரி ஒரு ஊழியத்தை நாம் முதலாவது செய்யணும். முதல்ல ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஆண்டவர் நமக்குள்ளே வேலை செய்கிறத பார்த்து
அதற்கு பிறகு அதனுடைய விளைவை வந்து மற்றவர்களுக்கு காட்டணும். இதைத்தான் வந்து மத்தேயு 5:16 வாசித்து பார்த்தீங்கன்னா, மனிதர்கள் உங்கள் நற்கிரிகளை பார்த்து பரலோகத்தில் இருக்கிற தேவனை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்க கடவுது. லெட் யுவர் லைட் ஷைன் பிஃபோர் தம் ஸோ தட் தே வில் க்ளோரிஃபை காட் அப்படின்னு சொல்கிறோம், பார்க்குறோம். அப்போ நம்மை ஆண்டவர் மற்றவங்களுக்கு காட்டணும். நாம் ரொம்ப பிரசங்கம் பண்ணுறதுல வேணால் எக்ஸ்பர்ட்டாக நாளைக்கு மாறலாம், எலக்ஷன்ஸில் ரொம்ப நம்ம லீட் பண்ணி போகலாம், அது வேறு விஷயம். நம்முடைய லைஃப் ஸ்டைல் என்ன? வாட்ஸ் யுவர் லைஃப் ஸ்டைல்? என்னை ஒரு மனிதன் இயேசுநாதர் ஏற்றுக்கொண்டால் என்ன நடக்கும் அப்படிங்கிறத இந்த ஜெனரேஷனில் இருக்கிறவங்களுக்கு ஆண்டவர் காட்டணும். அதுக்கு தான் நமக்குள்ள ஆண்டவர் செய்கிறாரு, வேலை செய்கிறார். அப்போது ஏன்னா இப்போ நாம் வந்து ஒரு வழியை ஒருத்தங்களுக்கு காட்டுறோம், வழியை அவங்களுக்கு காட்டிக்கிட்டு நாளைக்கு அவங்க நம்மளை பார்க்குறவங்கள நாம் வேறொரு வழியில் போய்ட்டுருக்குறோம். அதை ஒரு குறிப்பிட்ட டெஸ்டினேஷனுக்கு, ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு போகிறதுக்கு ஒருத்தர் வழி கேட்குறார். வழி கேட்டவளை நம்ம என்ன பண்ணுவோம்? டக்குனு ஒரு வழியை சொல்கிறோம், அதான் பெஸ்ட் வே, குட் வே சொல்கிறோம். கொஞ்ச நாளைக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அவர் வந்து நாம் நடக்கிறத பார்க்குறார், நாம் நடக்கிறத அவருக்கு நம்ம சொன்ன வழியில் வேறொரு வழி. அவருக்கு நம்ம நல்ல வழின்னு சொன்னதை அவர் நடக்கிறார், ஆனால் நாம் வந்து என்ன பண்ணுறோம்? வேறொரு வழி நடக்கிறோம். அப்போ என்ன அர்த்தம்? நாம் சொன்ன வழியில் நாம் போய் என்ன செய்யலை, நடக்கலை. அப்போ ஆண்டவர் வந்து நம்மளை வந்து நமக்குள்ளே ஊழியம் செஞ்சு ஒரு வழியை உலகத்துக்கு நம்ம சொல்ல போகலாம், அந்த வழியில் நாம் நம்மை நடக்கிறவராக பார்க்கணும். இப்போ உதாரணமாக நிறைய டிசீஸ் எல்லாம் வருது மனுஷனுக்கு, பலவிதமான கம்ப்ளைண்ட்ஸ் வருது, பலவிதமான சிக்னஸ் எல்லாம் வருகிற பொழுது ஏதாவது ஒரு ஃபிசிஷியன், ஒரு மருத்துவர் என்ன செய்யலாம், ஒரு மருந்து சொல்கிறாரு, அந்த மருந்தை வாங்கி ஒருத்தர் யூஸ் பண்ணுற வேலை நல்ல ஹீலிங் கிடைக்கும், நல்ல ரெமெடி கிடைக்கும், நல்ல ரிலீஃப் கிடைச்ச உடனே அவர் அதை பற்றி என்ன செய்ய ஒரு டெஸ்ட் பண்ணி கொடுப்பார். அப்படி தானே? இந்த மருந்தை நான் சாப்பிட்டேங்க, அப்படியே அந்த வியாதி போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த பார்த்து தான் அவங்க மற்றவங்களுக்கு என்ன வரும்? ஒரு மோட்டிவேஷன் வரும் இல்லையா, ஒரு இன்டியூஸ்மெண்ட் வரும். ஓஹோ, இவருக்கு அந்த மருந்தை சாப்பிட்டு அந்த வியாதியிலிருந்து விடுதலை கிடச்சிருக்கு, அதை நாமளும் சாப்பிடுவோம் அப்படின்னு அவருக்கு ஒரு விடுதலை கிடையாது, அவருக்கு ஒரு நம்பிக்கை கிடைக்கும். அப்போது அந்த மருந்தை அவர் வாங்கி சாப்பிடுவார். இப்போ நாம் ஒரு மருந்தை பற்றி பப்ளிசிட்டி கொடுக்குறோம், அட்வர்டைஸ் பண்ணுறோம். இப்போ டிவியில், இன்னும் ரேடியோலலாம், அந்த காலத்தில் ரேடியோவில் பண்ணியிருந்தால் இப்போ டிவியில் நிறைய விளம்பரம் கொடுக்குறாங்க. விளம்பரம் கொடுக்குறவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஊறுபட்ட பொருள் விளம்பரம் கொடுப்பாங்க. ஆனால் அவ்வளோ பொருளையும் அவங்க யூஸ் பண்ணுறாங்களா? இல்லை, அவங்க ஜஸ்ட் அட்வர்டைஸ் தான் பண்ணுறாங்க. ஆனால் ஆண்டோடைய ஊழியங்கிறது இந்த மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட்டாக இருக்கக்கூடாது. எனக்கு தெரிஞ்ச உண்மையை நான் சொல்கிறேன், நீங்கள் கேட்டுங்க அப்படி சொல்கிறதில்ல. நான் இந்த உண்மையில் வாழ்ந்தேன், அந்த உண்மையை நீங்களே ஏற்றுக்கிட்டால் நீங்களும் நல்லா வாழ்வீங்க. நான் இந்த மருந்தை சாப்பிட்டேன், அந்த மருந்தை சாப்பிட்டதுனால எனக்கு நல்ல ஹீலிங் கிடச்சிது அப்படின்னு வந்து நம்முடைய ஹெல்த்தியாக இருக்கிறத காண்பிக்கணும் இல்லையா? நான் நல்ல ஹெல்த்தியான ஒரு ஆர்கானிக் ஃபுட்டை சாப்பிட்றேன், வெரி குட், ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு, ஆனால் நோஞ்சானா கோஞ்சானா இருந்தால் அவங்க அந்த மருந்தை, அந்த ஃபுட்டை என்ன வாங்கி சாப்பிட மாட்டாங்க. இப்போ உதாரணமாக வேணும் பார்த்திங்கன்னா, ஒருத்தர் வந்து தலை மயிர், கேசம், ஹேர் ரொம்ப நிறைய அடர்த்தியாக வளர்கிறதுக்கு ஒரு தைலம் விற்கிறார், கூவி விற்றுட்டே இருக்கிறார் தெருவாக போயிட்டு. இந்த தைலத்தை மட்டும் நீங்கள் 6 மாதம் யூஸ் பண்ணிங்கன்னா 4 முடி இல்லாத தலையில் கூட என்ன செஞ்சிடும், அது பாட்டில் முளைக்க ஆரம்பிச்சிட்டோம். சும்மா இந்த குருவால் கொண்டை போடுறவங்கலாம் குதிரைவால் கொண்டை என்ன செய்யலாம், போடலாம் அப்படின்னு விளம்பரம் பண்ணுறார். அப்புறம் விளம்பரம் பண்ணி கூவி இந்த மருந்தை, இந்த தைலத்தை யூஸ் பண்ணி பாருங்கள், உங்கள் தலை ஃபுல்லாக என்ன ஆகிடும், நிறைய ஹேர் வந்துடும், பெருசாக நீங்கள் நம்மளாம் அழகாக தோண்ட ஆரம்பிச்சிருவீங்க. அப்புறம் விளம்பரம் பண்ணுறாரு. அந்த மருந்து உண்மையிலே ஆக்சுவலி நல்ல தைலம் தான், ஆனால் விற்கிறவருடைய தலையில் பார்த்தீங்கன்னா ஒரு முடி கூட இல்லை, ப்ளைனாக இருக்குது. நாங்கள் பள்ளிக்கூடத்தில் படிக்கிற காலத்தில் நாங்கள் ஒரு வாத்தியார் ஒரு பேர் வச்சிருந்தோம். அதை பேரெலாம் வச்சு பின்னால் ரொம்ப மனசு கஷ்டப்பட்டோம். அவருக்கு நாங்கள் வச்ச பேர்னா பிளாஸ்டிக் முட்டைம்போம். ஏன்னா அவர் தலையை பார்த்தீங்கன்னா ரொம்ப ரிஃப்ளெக்ஷன் இருக்கும், ரொம்ப க்ளீனாக இருக்கும் தலை. அதில் வந்து ஒரு பிக்சரை பார்க்குற அளவுக்கு அந்த காலத்தில் அவர் எங்களுக்கு 8ஆம் கிளாஸு 9ஆம் கிளாஸு கணக்கு வாத்தியார். அப்போ அவருடைய ஒரிஜினல் பேரை நாங்கள் சொல்ல மாட்டோம், பிளாஸ்டிக் மூட்டை நினச்சிவோம். சில அந்த அளவுக்கு ப்ளைனாக இருக்கும். சரி, எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த தைலத்தை கூவி விற்கிறவர் அந்த தைலம் நல்லது தான், இந்த மெடிசின் தட் இஸ் பெஸ்ட், உண்மையில் அதை தேய்ச்சா முடி வளரும். ஆனால் இவருடைய தலையில் என்ன இல்லை, பை நேச்சர் ஒரு முடி கூட இல்லை. அப்போ மருந்தை வாங்க வரேன், நீ கூவி விற்கிற ஓந்தலையிலே ஒன்றுமே இல்லையே, இதை வாங்கி எனக்கு என்னத்தை நடக்கும்னு நான் நம்ப முடியும், சொல்ல மாட்டேனா? அப்போ முதலாவது இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்கிறவங்க அவர்களுக்குள்ள ஊழியம் செய்தனால என்ன இம்பேக்ட் ஏற்படுத்துதோ, என்ன ரிஃப்ளெக்ஷன் ஏற்படுதோ அதை காண்பிக்கணும். அதனால எனக்கு நீங்கள் யாராக இருக்கணும், சாட்சிகளாக இருக்கணும் ஆண்டவர் சொன்னால். அப்போ ஊழியங்கிறது இதுதான். எப்போவுமே நான் ஒரு பெரிய மேடையில் நின்று பேசணுங்கிறதுல ரெண்டாவது, ஒரு போதகராக மாறுறது, இல்லை ஒரு ஆர்கனைசேஷனில் ஒர்க் பண்ணுறது, இல்லை ஒரு ஆர்கனைசேஷன் நம்ம ஸ்டார்ட் பண்ணி பண்ணுறது, இல்லைன்னா ஏதாவது ஒரு குரூப் மினிஸ்ட்ரி பண்ணுறது, இதெல்லாம் செகண்டரி தான்.
முதலாவது பர்சனல் லைஃப்பில் இந்த மினிஸ்ட்ரி வரணும். அதுதான் ஸ்ட்ராங் மினிஸ்ட்ரி, சாலிட் ஃபவுண்டேஷனோட இருக்கும். அதுதான் வந்து பவர்ஃபுல். அப்போ ஆண்டவர் வந்து எனக்குள்ளே வேலை செஞ்சு இப்போ என்ன பண்ணுறாருன்னா என்னைய முதலாவது அவர்களுக்கு காண்பித்து இதை போல் நீங்களும் என்ன செய்யலாம், மாறலாம். நீங்கள் பாவத்தை ஜெயிக்கலாம், நீங்கள் பரிசுத்த சுபாவங்களோடு வாழலாம், நீங்கள் நல்லவர்களாக மாறலாம். நல்ல எண்ணம் உருவாகும். உங்கள் வாழ்க்கையில் சமாதானம் வரும், உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் வரும். நீங்கள் இந்த உலகத்தில் எல்லா சூழல்களிலும் ஆண்டவருடைய உதவியோடு நீங்கள் தைரியமாக வாழ முடியும், எல்லா தோல்வியிலையும் கடந்து செல்ல முடியும் அப்படிலாம் ஆண்டவர் சொல்ல முடியும். அப்படி இல்லாதபடிக்கு நம்முடைய வாழ்வை ஒரு டெஸ்டிமோனி இல்லாமல் இருந்தால் நாம் பண்ணுற மினிஸ்ட்ரி எல்லாம் ஒரு உலக செக்குலர் ஜாப் மாதிரி தான் இருக்கும். ஏதோ ஒரு டியூட்டியை பண்ணிகிட்டு இருக்கிறோம், ஒரு ரிலீஜியஸ் டியூட்டி. இப்போ நிறைய பார்த்தீங்கன்னா கடவுளுக்கு சேவை செய்வது ரொம்ப நல்லதுங்கிற அடிப்படையில் நிறைய பேர் வந்து ஊழியம் செய்வாங்க. நான் வந்து இந்த மினிஸ்ட்ரி ஃபீல்டில் இருக்கிற அநேக வருஷம் பார்த்துருக்குறேன். நிறைய சர்ச்சஸில் இருந்து பார்த்தீங்கன்னா சில எல்டர்ஸ் வந்து பல இடங்களுக்கு போய் ஊழியம் செய்ய ரொம்ப விரும்புவாங்க. வேறு பல சபைகளுக்கெல்லாம் போய் என்ன பண்ணுவாங்கன்னா ப்ரீச் பண்ணிட்டு வருவாங்க. அதில் அவங்க ரொம்ப சந்தோஷம், காசு கூடலாம் வாங்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க ஏதோ ஒரு இடத்துல வேலை செய்கிறாங்க. இந்த சண்டேஸில் மட்டும் அவங்கள வந்து ஏதாவது ஒரு சர்ச்சஸ் என்ன செய்யணும், பிரசங்கம் பண்ண அனுப்பணும். எங்கிட்ட வந்து அவங்க இன்ட்ரெஸ்ட் பண்ணுறவங்களை கூட சொல்லுவாங்க, இந்த மாதிரி நான் பல சபைகளுக்கெல்லாம் போய் பிரசங்கம் பண்ணுறேன், எங்கள் சபை போதகர்களை அப்படி அனுப்பிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த மாதிரி சொல்லுகிற அநேக இடத்துல நான் பார்த்தேன்னு சொன்னால், இந்த மாதிரி போய் ஊழியம் செய்கிறதுல, ஜபக்கூட்டம் நடத்துறதுல, இல்லைன்னா கான்ஃபரன்ஸ் நடத்துறதுல, இல்லைன்னா ஏதாவது ரிட்ரீட் நடத்துறதுல they are so happy. ஏன்னா they feel that they are serving the Lord. கடவுளுக்காக ஊழியம் செய்கிறேன். ஆனால் அப்படி செய்கிற அநேகருடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா பர்சனல் லைஃப் ரொம்ப மோசமாக இருக்குது. ஒரு நல்ல கேரக்டர் இருக்காது, நல்ல குவாலிட்டி இருக்காது, நல்ல ஒரு பண்பு இருக்காது, நல்ல ஒரு நடத்தை இருக்காது, நல்ல ஒரு அன்பு இருக்காது. ஆனால் வந்து ரொம்ப தியாகமாக ஊழியம் பண்ணுவாங்க. ஆனால் அந்த மாதிரிப்பட்ட ஊழியங்கள் ஆண்டவர் மகிமைப்பட மாட்டார். நான் எவ்வளவு பவர்ஃபுல்லாக பேசினாலும் சரி, எவ்வளவு தான் நான் சிறப்பாக எக்ஸ்போஸ் பண்ணாலும் சரி, ஒருவன் என்னை திரும்பி பார்த்தான்னா நான் பேசுகிறது என்னுடைய வாழ்க்கையில் உண்மையாக இருக்கணும். அதனால தான் வந்து அப்போஸ்தலன் பவுல் வந்து தீத்து கொள்கிறவர்களை என்ன சொல்கிறாருன்னா, 2ஆம் அத்தியாயத்தினுடைய 2ஆம் அத்தியாயம் 7ஆம் வசனம் வாஸ்து பார்த்தீங்கன்னா, உனக்கு நான் நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குறேன், நிறைய டீச்சிங்ஸ் கொடுக்குறேன், நிறைய கைட்லைன்ஸ் கொடுக்குறேன், நீ எல்லாம் கேட்டுக்கோ, அதை எல்லாருக்கும் சொல்லு, டீச் பண்ணு, அவங்கள்ட்ட ஷேர் பண்ணிக்கோ. ஆனால் ஒரு விஷயத்தை அதுக்கு இடையில சொல்கிறேன், என்னன்னா யூ ஹேவ் டு மேக் யுவர் செல்ஃப் ஆஸ் எ வெரி குட் எக்ஸாம்பிள் டு அதர்ஸ். நீ சொல்கிறது எல்லாத்துக்கும் நீ தான் யாராக இருக்கணும், ஒரு மாதிரியாக இருக்கணும், நீ செஞ்சு காட்டணும் அப்படின்னு சொல்கிறார். அப்போது நாம் முதலாவது உலகத்தில் செய்கிற பிக்கஸ்ட் மினிஸ்ட்ரி என்ன தெரியுமா? நம்ம நிறைய பேருக்கு ப்ரீச் பண்ணுறதெல்லாம் ரெண்டாவது விஷயம், நம்ம நல்லா செய்வோம். ஆனால் இதில் விட ரொம்ப மேஜர் மினிஸ்ட்ரி என்னன்னு சொன்னால், என்னுடைய வாழ்க்கையே ஒரு ஊழியம். புரிகிறதா? என்னுடைய வாழ்க்கையே ஒரு ஊழியம். என்ன ஆண்டவர் யாருக்கு வேணாலும் காண்பிக்கலாம். இப்போ நீங்கள் படிக்கிறீங்க, இல்லை நாளைக்கு வேலை செய்ய போகிறீங்க, இல்லை இப்போ கூட நீங்கள் வேலை செஞ்சுட்டு இருக்கலாம். அங்கே வந்து ஆண்டவர் உங்களை மற்றவங்களுக்கு காண்பிக்க முடியுமா? ஒரு கிறிஸ்தவராக காண்பிக்கிறதில்ல, இல்லை ஊழியம் செய்கிறதுக்கு டிசைட் பண்ணி வந்தவராக காண்பிக்கிறதில்ல. இயேசுநாதரை ஏற்றுக்கொண்ட ஒருவருடைய நிலைமை எப்படின்னு பாரு. எந்த மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைல் இருக்குது, எந்த மாதிரி கேரக்டர் இருக்குது, குவாலிட்டி இருக்குது. இந்த மாதிரி உங்களை ஆண்டவர் மற்றவங்களுக்கு காண்பிக்கிறான்னா ஒரு பெரிய ஊழியம் நடக்குதுங்க. நீங்கள் பிரசங்கம் கூட இன்னும் பண்ண ஆரம்பிக்கலை, நீங்கள் பல இடங்களுக்கு போய் ஒன்றும் பெரிய கூட்டங்கள் கூட நடத்தலை. ஆனால் ஒரு மினிஸ்ட்ரி நடந்துகிட்டு இருக்குது. உங்கள் என்ன செய்கிற ஆண்டவர், காட் இஸ் யூஸிங் யூ ஆஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். எப்படி இயேசு கிறிஸ்துவ ஏற்றுக்கொண்டோடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய டிவைன் இம்பேக்ட் இருக்கும், ஒரு இன்ஃப்ளூன்ஸ் இருக்கும் அப்படிங்கிறத உலகத்துக்கு காட்டிகிட்டு இருக்கிறாரு. சரி, அடுத்தது நம்ம ஊழியம் எங்கேருந்து ஆரம்பிக்கணும்னு பார்க்குறது பிகினிங் ஸ்டேஜ். ஆண்டவர் எனக்குள்ள ஊழியம் செஞ்சார், இப்போ ஏன் வழியாக மற்றவங்க ஊழியம் செய்ய விரும்புகிறாரு. அப்படி ஊழியம் செய்ய போகிறவங்கள முதலாவது என்னத்தான் யாரை காட்டுறாரு, மாதிரியாக காட்டுறாரு. இவங்களுடைய வாழ்க்கையை பாருங்கள், இவங்களுடைய செயல்பட பாருங்கள், இவர்களை நான் என்ன செய்கிறேன், இந்த விதமாக டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணியிருக்கேன், அதை மாதிரி உங்கள் வாழ்க்கையை நான் பண்ண முடியும் ஆண்டவர் சொல்கிறதா அர்த்தம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஊழியங்கிறத வந்து எப்போவுமே ஊழியம் என்ன, வாட் இஸ் மினிஸ்ட்ரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடனே ஒரு மைக்கு ஞாபகம் வரும், இந்த மாதிரி ஒரு போடியம் ஞாபகம் வரும், இல்லைன்னா இது இல்லாமல் இருக்கலாம், ஒரு மீட்டிங் ஞாபகம் வரும், கொஞ்சம் பேர் உட்காந்துருப்பாங்க, இல்லைன்னா ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இருப்பாங்க, அவங்களுக்கு போய் நம்ம காஸ்பல் சொல்கிறது, சுவிசேஷ் சொல்கிறது, இதுதான் நமக்கு ஞாபகம் வரும். இதுவும் மினிஸ்ட்ரியில் இருக்கிறதான், இது ஒரு நிச்சயமாக உண்டு. ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு மினிஸ்ட்ரின்னா, நாம் அந்த உலகத்தில் என்னைக்கு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டோமோ அதில் இருந்து நாம் என்ன செய்தாலும் ஊழியம்தான். புரிகிறதா? நீங்கள் ஒரு வேலையும் செய்யாமல் வீட்டிலே இருந்தால் கூட, நிறைய பேர் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறாங்கள, அது ஒரு மினிஸ்ட்ரியாக இருக்க முடியும். எப்படின்னா, ஒரு வசனத்தை வாசிங்க, கொலோசியர் 3ஆம் அத்தியாயம் 17ஆம் வசனம். கொலோசியர் 3. வார்த்தையினாலாவது கிரியையினாலாவது நீங்கள் எதை செய்தாலும் அதையெல்லாம் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே செய்து
அவர் முன்னிலையாக பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரியுங்கள். அப்போ என்ன பார்க்குறோன்னு சொன்னால், நீங்கள் என்ன பண்ணாலும் வாட் எவர் யூ டூ, யூ மஸ்ட் டூ இன் த நேம் ஆஃப் காட், ஃபார் த க்ளோரி ஆஃப் காட். அப்போ நம்ம மினிஸ்ட்ரினா பிரசங்கம் பண்ணாதான் அது ஒரு மினிஸ்ட்ரி, இல்லைன்னா அந்த மாதிரிப்பட்ட ரிலேட்டடாக ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டிஸ் பண்ணாதான் நாம் வந்து வி ஆர் டூயிங் த மினிஸ்ட்ரி. அப்படி கிடையாது. இதுக்கு அப்பால் நிறைய மினிஸ்ட்ரி இருக்குது. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் பழைய ஏற்பாட்டில் வந்து பெரிய மென் ஆஃப் காட் நிறைய பேர் பார்க்குறீங்கல்ல. ஒரு 4 பேர் பேரை சொல்லுங்க பார்ப்போம். பெரிய மென் ஆஃப் காட். தே ஆர் நோன் ஃபார் their கிரேட் ஒர்க்ஸ். ஒவ்வொரு ஆபிரகாம் எடுத்துக்கலாம்ல, அவர் தான் ரொம்ப சூப்பர் ஸ்டார், ரொம்ப முக்கியமானவர் இல்லையா, டாப் லெவலில் இருக்கவர் ஆபிரகாம். அடுத்தது யாரை எடுத்துக்கலாம்? யோசேப்பு எடுத்துக்கலாமா? யோசேப்பு, நெகேமியாவை எடுத்துக்கலாம். அப்புறம் கிதியோனை எடுத்துக்கலாம், இல்லைன்னா தானியேல் எடுத்துக்கலாம். அதான் நல்ல ஒரு எக்ஸாம்பிள். சரி, நம்ம முதல்ல எங்கேருந்து ஆரம்பிப்போம். ஆபிரகாம் யார்? கர்த்தர் ஆபிரகாம் ஒரு பெரிய ஊழியக்காரனாக நமக்கு காட்டுறாருல்ல, கிரேட் சர்வன்ட் ஆஃப் காட். சரிங்க, இந்த ஆபிரகாம் என்ன ஊழியம் பண்ணார்? எல்லோரும் பைபிள் வச்சுருக்கிறீங்களே. அவர் எத்தனை ஊருக்கு போய் பிரசங்கம் பண்ணார்? எத்தனை ஊருக்கு போய் ப்ரேயர் மீட்டிங் நடத்தினார்? எத்தனை ஊருக்கு போய்ட்டு ரிட்ரீட் நடத்தினார்? எவ்வளோ பேருக்கு போய் கடவுளை பற்றி சொன்னார்? ஒரு இடத்துல கூட இல்லைங்க. அவரெல்லாம் நம்ம என்ன பண்ணுறோம்? பெரிய தேவனுடைய மனிதர்னு சொல்கிறோம், அப்படி தானே? அவரை குறித்து நிறைய சாப்டராக இருக்குது பைபிளில். ஆனால் அவர் எங்கேயாவது போய் அவர் அறிந்த தேவனை பற்றி பிரசங்கம் பண்ணார்னு இருக்குதா? இல்லை. ஏதோ ஒரு சர்வீஸ் நடந்தா, இல்லை ஒன்றும் வேண்டாம், ஒரு கோயிலை கட்டி வழிபாடாக நடத்துகிற மாதிரி இருக்காங்க. அப்போ பலியிட்டார் வரதே ஒழிய, அவர் விதமாக தான் அறிந்த தேவனுக்கு ஒரு கோயிலை கட்டி எல்லாரையும் வரவழைச்சி அவங்களுக்கு நிறைய அவங்கள வந்து அந்த வொர்ஷிப்பில் இன்வால்வ் பண்ணி நிறைய விஷயம் செய்தாருங்க. ஒன்றுமே செய்யலை. செய்தா ஈவன் தென் ஹீ இஸ் த கிரேட் மேன் ஆஃப் காட். யார்? ஆபிரகாம். ஏன்னா ஊழியம் என்பது ஒருவர் எந்த நிலைமையில் இருக்கிறாரோ, எந்த நிலைமையில் தேவன் வைத்திருக்கிறாரோ அந்த நிலைமையின் மூலமாக தேவனை மகிழ்வுபடுத்துறது. ஆபிரகாம் சிம்பிளாக ஒரு ஃபேமிலி லைஃப் மட்டும்தான் வாழ்ந்தார். ஃபேமிலி நடத்திட்டு இருந்தார். பெரிய இண்டஸ்ட்ரி நடத்தினார், ஆடு மாடு மேய்க்கிறது. அந்த காலத்தில் அது ரொம்ப ஃபேமஸ். இப்போ இருக்க ஒரு கார்ப்பரேட் மினிஸ்ட்ரி மாதிரி, கார்ப்பரேட் ஒரு பிஸ்னஸ் மாதிரி அவர் வந்து பண்ணிட்டு இருந்தார். ஒரு 300க்கு அதிகமான ஒர்க்கர்ஸ் அவர்கிட்ட வேலை பார்த்தாங்க. அப்போது பார்த்திங்கன்னா அவர் வந்து பண்ணது ஃபேமிலி, அதாவது ஃபேமிலி ரன் பண்ணிட்டு இருந்தார். ஒரு ஃபேமிலி மேனாக இருந்தார். அப்புறம் ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனாக இருந்தார். வேறு என்ன பண்ணலை? இன்றைக்கி நாம் மினிஸ்ட்ரினா என்னென்னு அறிஞ்சிருக்கிறோமோ அது மாதிரி ஒன்றுமே பண்ணலை. ஆனால் அவர் பெரிய தெய்வ மனிதர். அவர் தான் நம்ம எல்லாருக்குமே ஒரு எக்ஸாம்பிள் இல்லையா, ஒரு ரோல் மாடல். அப்போது ஊழியம்னா என்ன? நாம் எந்த நிலைமையில் இன்றைக்கு இருக்கிறோமோ, இன்றைக்கு நம்ம எந்த பொசிஷனோ அந்த பொசிஷன் மூலமாக we have to serve the Lord, we have to glorify the name of God. தேவனுடைய நாமத்தை என்ன செய்யணும்? மகிழணும். அப்போது என்ன அர்த்தம்னா, நீங்கள் படிக்க போகிறீங்கன்னா படிக்கிற இடத்துல நீங்கள் மினிஸ்ட்ரி செய்யலாம். எப்படி? மற்றவங்களுக்கு சொல்கிறது ஒன்று, சொல்லாமலே உங்கள் வாழ்க்கை மற்றவர்கள் சொல்லணும். நான் எல்லாரை போல் வாழ்கிறதில்ல, எல்லார மாதிரி ஊர் சுற்றுறதில்ல, எல்லார மாதிரி எப்போ பார்த்தாலும் ஸ்மார்ட் ஃபோனே பார்த்துட்டு இருக்கிறதில்ல, எப்போ பார்த்தாலும் நான் சாட் பண்ணிட்டே இருக்கிறதில்ல, அவங்க அணிகிறது மாதிரிப்பட்ட ட்ரெஸ் எல்லாம் அணிகிறதில்ல, நான் ஒரு டீசென்சிக்கு முக்கியத்துவம் கொடுக்குறேன். அவங்க அணிகிறாங்க இவங்க அணிகிறாங்கன்னா நான் அணிகிறதில்ல, அவங்க பழகிறாங்க இவங்க பழகிறாங்கிறதுக்கு நான் பழகிறதில்ல. இந்த மாதிரி எவ்ரிதிங் யூ ஆர் ஷோயிங் எ டிஃப்ரென்ஸ். அதுதான் மினிஸ்ட்ரி. இன்றைக்கி நிறைய பேர் நல்லா பேசவும் நல்லா கொள்ளுவாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் வாழ்க்கை முறை எல்லாரும் போல தான் இருக்குது. ஆனால் வாழ்க்கை முறை வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும், அது ஒரு எக்ஸ்ட்ராஆர்டினரியாக இருக்கணும். இதுதான் கிரேட் மினிஸ்ட்ரி. அப்படியே தான் பார்த்தீங்கன்னா யோசேப்பு கூட பார்த்தீங்கன்னா அவர் பெரிய வந்து போதனை ஊழியம் ஒன்றும் பண்ணது கிடையாது, சபை கட்டி பாஸ்டாக இருந்தது கிடையாது. அவர் ஒரு நாட்டுக்கு அதிபதியாக இருக்கிறவருக்கு நெக்ஸ்ட்டாக இருந்தார், ஒரு சுப்ரீம் ஹெட்டுக்குடைய நெக்ஸ்ட்டாக இருந்தார். அதுதான் அவருடைய ஊழியம். ஆனால் அதில் இருந்து எப்படி இருக்கணுமோ, உண்மையா ஒழுக்கமா நேர்மையா நீதியா, அதில் ஆண்டவருடைய சித்தத்தை செய்து நடந்தார். தானியேல் பார்த்தீங்கன்னா ஹி வாஸ் அ பிரைம் மினிஸ்டர். ஒரு ஃபாரின் கண்ட்ரியில் அவர் பிரைம் மினிஸ்டராக இருக்கிறார். பிரைம் மினிஸ்டராக இருந்தாலும் ஹி வாஸ் சர்விங் த லார்ட். அப்போது அந்த நாட்டில் இருந்தால் கூட தேவனுடைய சட்டத்திட்டம்னு ஒன்று வர்றவில்லை, அதை ஒருபோதும் வயலேட் பண்ண விரும்பலை, அதை ஒருபோதும் இக்னோர் பண்ண விரும்பலை. ஒரு ப்ரெஷர் வருது, நீ பிரைம் மினிஸ்டராக இருக்கிற, அதனால் இந்த நாட்டினுடைய கிங்கு வந்து எந்த மாதிரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வச்சுருக்கிறானோ அதை தான் நீ ஃபாலோ பண்ணணும். அப்போ அவர் பார்க்குறான், இது கொஞ்சம் கான்ஃப்ளிக்ட் பண்ணுது, நான் கர்த்தரை சேவிக்கிறவன், அதனால் கர்த்தரை சேவிக்கிறதுக்கு பிரச்சனை இல்லாமல் என்ன வருதோ அதுக்கு நான் செய்வேன். அப்படி இல்லைன்னு சொன்னால் நான் என்ன ஐ ஒன்ட் அக்செப்ட். அப்போ சிங்க கோயிலை தூக்கி போட்டால் பிரச்சனை இல்லைட்டார். அப்போ இவங்க எல்லாம் செய்த மினிஸ்ட்ரி என்ன மினிஸ்ட்ரி? போதனை இல்லை, ப்ரீச்சிங் மினிஸ்ட்ரி கிடையாது, டீச்சிங் மினிஸ்ட்ரி கிடையாது, பாஸ்டல் மினிஸ்ட்ரி கிடையாது, ஆர்கனைசர்ஸ் கிடையாது, கோஆர்டினேட்டர்ஸ் கிடையாது.
அதுக்காக நம்ம அப்படி இருக்கணும் அர்த்தம் கிடையாது. நான் சொல்ல வர்றது, இன்றைக்கு நீங்கள் எந்த நிலைமையில் இருக்கிறீங்களோ அந்த நிலைமையில் காட் ப்ளீஸிங்காக நீங்கள் வாழணும். அதுக்கு தான் ஆண்டவர் உங்களுக்குள்ளே என்ன செய்கிறாரு, வேலை செய்கிறாரு. இன்னொரு வசனத்தை நம்ம கொலோசியிலிருந்து பார்க்கலாம். கொலோசியஸ் சாப்டர் 3:24, 3:24. எதை செய்தாலும் அதை மனுஷர்களுக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்றே மனப்பூர்வமாய் செய்யுங்கள். எதை செஞ்சாலும் மனுஷனுக்கு. அப்போ நீங்கள் உடலை ஒர்க் பண்ண போகிறீங்க, அதையும் மனுஷனுக்காக செய்யக்கூடாது. நீங்கள் வீட்டில் இருக்கிறீங்க, உங்கள் அம்மா அப்பாவுக்காகன்னு செய்யக்கூடாது. சில ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னா 2 அக்கா தங்கச்சி இருந்தால் அக்காட்ட ஒரு வேலை சொன்னால் ஒன்று சொன்னால் அவட்ட சொல்லும்பாங்க, தங்கச்சியில் சொன்னால் அவங்கள்ட்ட சொல்லும்பாங்க. அப்போ என்னன்னு சொன்னால் அம்மா சொன்ன வேலைக்கு செய்யணுங்கிறத விட அந்த வரி அவ செய்யட்டுமே, இல்லை தம்பி செய்யட்டுமே, அண்ணன் செய்யட்டுமே. அப்போது இங்கே வேதம் என்ன சொல்லுன்னா, நீங்கள் எதை செஞ்சாலும் அதை மனுஷருக்காக செய்யாதீங்க. யாருக்காக செய்யுங்க? யூ ஆர் சர்விங் த லார்ட். ஒரு மனுஷங்களுக்கு நாம் செய்கிறதுனால அவங்களுக்கு பெரிய கிரேட்ஃபுல்னஸ் எல்லாம் இல்லாமல் போகும், அவங்களுக்கு செஞ்சு பிரயோஜனம் இல்லாமல் போகும். சில நேரத்தில் பார்த்திங்கன்னா நாம் எவ்வளோ நல்லதை செஞ்சாலும் அதை they won't recognize. நாம் எவ்வளோ நல்லவங்களாக நடந்தாலும் சிம்பிளாக அதை ஓவர்லுக் பண்ணிட்டு போயிடுவாங்க. அது நம்ம ரொம்ப வருத்தமாக இருக்கும். நல்லதாக நடந்து என்ன பிரயோஜனம், நல்லவங்களாக வாழ்ந்து என்ன பிரயோஜனம், உண்மையாக இருந்து என்ன பிரயோஜனம், ஒன்றுமே கிடையாது. ஆனால் அவங்கள்ட்ட நம்ம எந்த ரிவார்டும் எதிர்பார்க்கக்கூடாது, அவங்ககிட்ட நம்ம எந்த விதமான பிரதிபலனும் எதிர்பார்க்கக்கூடாது. we have to expect all the things from God. அப்போ அந்த வசனம் என்ன சொல்லுது, நீங்கள் எதை செஞ்சாலும் மனுஷருக்கென்று செய்யாமல் அதை ஆண்டவருக்காக செய்யுங்கள். இதுதான் நாம் செய்ய வேண்டிய மிகப்பெரிய ஊழியம். சரி, இப்போ அடுத்தது பற்றி இவ்வளோ காரியம் வந்துட்டோம். மேஜராக நம்ம என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டோம். முதல்ல எங்கே ஆரம்பிக்கணும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் we have to receive the Lord so that he will work within us. நமக்குள்ளே வேலை செய்வார். இரண்டாவது, அந்த வேலை செய்ததனுடைய ரிசல்ட்டை, அதனுடைய ஃபைனல் ஒர்க்கை ஆண்டவர் மற்றவர்களுக்கு காண்பிக்கிறார். அப்போது அடுத்தது என்ன? நம்முடைய வாழ்கின்ற விதங்களிலேயே நாம் பக்காவாக ஆண்டவருக்கு ஒரு ஊழியம் செய்கிறது, நிறைவேறுகிறது. அதனால் நமக்கு ஒரு இன்னர் சாட்டிஸ்ஃபேக்ஷன், அது மட்டும் தேவனுடைய நாமம் மகிமைப்படுது. அடுத்தது பார்த்திங்கன்னா, ஊழியம்னு சொன்ன உடனேயே நாம் உடனடியாக என்ன பண்ணிடக்கூடாதுன்னா, ஏதாவது ஒரு ஊழியத்துக்குள்ளே இன்வால்வ் பண்ணி அப்படி ஜம்ப் ஆகிடக்கூடாது. நான் நிறைய ஊழியக்காரரை சந்திப்பேன். கர்த்தரை ஒப்பு கொடுக்க ஏவப்பட்டதாக சொல்லுவாங்க, ஒப்பு கொடுத்துருவாங்க. அப்புறம் அவங்களுக்கு வேலையில்லா திண்டாட்டம் வந்துடுது. நிறைய ஊழியக்காரங்க என்ன வந்துடுது, வாலிப வயசில் கூட வந்துடுறாங்க. ஆனால் என்ன அன்எம்ப்ளாய்மெண்ட், என்ன அன்எம்ப்ளாய்மெண்ட்? அவங்க கர்த்தருக்குன்னு ஊழியத்துக்கு வந்ததுனால அப்புறம் எங்கே என்ன பண்ண, செக்குலர் ஜாபுக்கெல்லாம் போக மாட்டாங்கல்ல. வேறு பிஸ்னஸ் பண்ண போக முடியாது, வேறு எது ஜாப் செய்ய முடியாது. ஒன்லி ஒர்க் இதுதான், காட்ஸ் ஒர்க்கு. ஆனால் காட்ஸ் ஒர்க்கை சண்டேல மட்டும் தான் செய்ய முடியுது. இல்லைன்னா ஏதாவது ஒரு ஸ்பெஷல் டேஸில், ஏதாவது ஒரு ப்ரைவேட் மீட்டிங்ஸ் நடக்கும். அதர் டேஸில் வேலையே கிடையாது. வேலை இல்லாமல் இருந்தால் என்ன நடக்குதுன்னா, நிறைய பிரச்சனை வருது. மனுஷன் சும்மா இருக்கிறவள் தான் நிறைய தப்பு பண்ணுவான் இல்லையா? நீங்கள் ஏதாவது ஒரு ஆக்டிவாக இருக்கிறவள்ள உங்கள் வாழ்க்கையில் தவறுகள் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். எப்போ சும்மா இருக்கிறோம், ஐடலாக இருக்கிறோம் பாருங்க, அப்போ தான் சாட்டர்டே ஒர்க் ஷாப்பை நம்ம இருக்கணும்னு சொல்லுவாங்க. அப்போ ஐடலாக இருக்கிறவள நிறைய தப்பு வரும். அது பிலிவேஸாக இருந்தாலும் சரி, இல்லை பெரிய ஊழியக்காராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, வேலை இல்லாமல் இருந்தாங்கன்னு சொன்னால் பிரச்சனை வரும். இனி நிறைய ஊழியக்காரங்களும் வேலை இல்லாத திண்டாட்டம். திங்கக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை, வியாழக்கிழமை ஒரு வேலை கிடையாது. அது சண்டே மட்டும் தான் வேலை இருக்குது, இல்லை புதன்கிழமை வேலை இருக்கும். அப்போது முதலாவது நமக்கு முழு வேலை இருக்கிறதா, ஊழியம் செய்ய போகிற வேலை முழு வேலை, நம்முடைய முழு நேரத்துக்கும் வேலை இருக்குதா? அப்படி இல்லைன்னா என்ன செய்யலாம்? நாம் இப்போ என்ன ஒரு வேலை செய்யலாம், ஏதாவது ஒரு தொழில் செய்யலாம். இன்றைக்குள்ள லெவலில் முழு நேரத்தையும் நான் கமிட் பண்ணி சும்மா இருக்கிறத விட, அதை கொஞ்சம் நேரத்தை மட்டும் செலவழியும் அதர் டைம்ஸ் எதுவும் செய்ய தெரியாமல் இருக்கிறத விட, அந்த முழு நேரத்தையும் நான் என்ன செய்யலாம்? அதாவது நாம் ஒரு வேலை செய்யலாம். வேலை செஞ்சாலும் நம்முடைய அட்மோஸ்ட் டிசைர் என்னன்னு சொன்னால், ஆண்டவருக்கு முழுசாக என்ன செய்யணும்? நான் வேலை செய்யணும். எப்பொழுது நம்ம முழு நேர ஊழியத்துக்கு போகணுன்னா, இனி எனக்கு உலக வேலை செய்கிறதுக்கு டைமே கிடையாது. எனக்கு ஆண்டவருடைய வேலை தவிர வேறு எதுக்கும் டைமு கிடையாது. இதுக்கு மேலே நான் அந்த உலக வேலையை சிந்திச்சுட்டு இருக்க எனக்கு முடியாது. இதுக்கு மேலே நான் கர்த்தருடைய நேரங்களை இதில் செலவிட முடியாது. அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜ் வந்தால் தான் ஜம்ப் பண்ணோம். எங்கே? முழு நேர ஊழியது. அப்புறம் எல்லாம் சொன்னாங்களே கொண்டாங்களேன்னு சொல்லிட்டு நான் கமிட் பண்ணிட்டேன். அப்புறம் என்ன ஊழியம் பண்ணுறதுன்னு தெரியல. நான் எங்கே போனாலும் என்னிடத்துல சில வாலிபர்கள் வருவாங்க, பிரதர் உங்கள்கிட்ட கொஞ்சம் நான் பேசணும், இந்த மாதிரி இந்த ஸ்தாபனத்தை நம்பி தான் வந்தேன் கொண்டேன், அப்புறம் அது இது அப்படி இப்படி நிறைய விஷயம், இப்போ என்ன பண்ணுறது எனக்கு தெரியலை, நீ என்னப்பா பண்ணனா 1-2 ஆக்டிவிட்டிஸ் சொல்லுவாங்க. அதர் டைமில் என்ன பண்ணுற, சும்மா தான் இருக்கேன், எனக்கு கடவுள் தான் வழி காட்டணும் அப்படின்னு. அப்போ நிறைய நேரங்களில் இதுவே அவங்களுக்கு ஃபெட்டப் ஆகிடுறாங்க.
ஃபெட்டப் ஆகிட்டு அவங்களுடைய பர்சனல் நீட்ஸை மீட் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்குது. ஃபேமிலியில் ப்ராப்ளம் வருது. இப்போ சிலர் கல்யாணம் ஆகிறது, இப்போ நீங்கள் நிறைய பேர் கல்யாணம் ஆகாதவங்களாம் இருக்குது. யாராவது கல்யாணம் அவங்க இருக்கிறீங்களாங்க? வெரி ஃபியூவாக இருக்கலாம்ல, 2-3 தான், மற்றபடி எல்லாமே அன்மேரிடு. நிறைய பேர் கல்யாணம் பண்ணி கூட பார்த்தீங்கன்னா ஒரு ஊழியம் அப்படின்னா ஊழியக்காரன் தான் கல்யாணம் பண்ணுவான். அப்புறம் ஊழியக்காரர் வேலை இல்லாமல் இருப்பார். அப்போ 4 நாள் 5 நாள் வீட்டில் இருக்கிறவங்கள ஃபேமிலி ப்ராப்ளம் வர ஆரம்பிச்சு. எதுவுமே அளவோடு தான் ஒருத்தர் இப்போ பேசி கொண்டு இருந்தாலும் கொஞ்ச நேரம் தான் ஓடும். அப்புறம் தேவையில்லாத பிரச்சனைலாம் வரும். ஒரு மினிஸ்ட்ரி ஆக்டிவிட்டீஸ்னால் அங்கே போய் இங்கே போய் அதை செய்தோம் இதை செய்தோம் அப்படிங்கிற ஆக்டிவாக இருக்கணும். அப்படி இல்லாத பட்சத்தில் வேலை இல்லை. ஆனால் கர்த்தருக்கு ஊழியம் செய்ய வந்ததுனால வேறு எந்த வேலையும் செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்குள்ளே போகிறனால அப்புறம் அந்த பக்கமும் போக முடியாது. ஊழியத்துக்கு போன பிறகு என்ன செய்ய முடியாது, செக்குலர் ஜாப்புக்கு வர முடியாது. அதனால் முழு நேரமும் ஆண்டவருக்காக நான் ஒப்பு கொடுக்குற முன்னாடி ரொம்ப ஆறாமரை யோசித்து என்னுடைய முழு ரிசோர்ஸும் இப்போ அங்கே தேவைப்படுதா, முழு நேரமும் தேவைப்படுதா, அதற்கு ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குதா, அதற்கேற்றபடி நான் ஏதாவது இனோவேட் பண்ணியிருக்கிறேன் அப்படிலாம் சிந்தித்து கர்த்தரால் தெளிவாக வழிநடத்தப்பட்டு தான் என்ன செய்யணும், முழு ஊழியத்துக்கு வரணும். வசனம் என்ன சொல்லுன்னா, ரோமர் 12:6 வாசிங்க. ரோமர் 12:6. நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியே நாம் வெவ்வேறான வரங்களுள்ள நமக்கு அருளப்பட்ட கிருபை. இன்னைக்கு இருக்கிற சிச்சுவேஷனில் எவ்வளவு நான் ஆண்டவருக்கு செய்ய முடியுமோ, எதன் அடிப்படையில் செய்ய முடியுமோ, எப்படி செய்யணும் அது வரலும் செய்தால் போதும். அதுக்கு பதிலாக நம்மளை ஒரு ஃபுல் டைமர் ஆக்கிக்கிட்டு என்ன செய்ய வேண்டியது தேவையில்லை, ஸ்ட்ரகிள் பண்ண வேண்டிய தேவை கிடையாது. இன்னும் பார்த்தீங்கன்னா 1-12 நீங்கள் வாஸ்து பார்க்கும் பொழுது ஆவியினுடைய அனுகிரகம் அவனுடைய பிரயோஜனத்துக்குன்றபடி அருளப்படுகிறது. அதாவது ஒவ்வொரு தடவை கர்த்தர் எந்தெந்த ஸ்டேஜில் எப்படி யூஸ் பண்ண விரும்புகிறாரோ அதற்கேற்றபடி அவங்களுக்கு ரிசோர்ஸஸ் கொடுக்கப்படுகிறது. அந்த ரிசோர்ஸஸ்க்கு ஏற்றபடி என்ன செய்யணும், சிலருக்கு 1 தாளந்து இருக்கும், சிலருக்கு 2 தாளந்து இருக்கும், சிலருக்கு 5 தாளந்து இருக்கும். அப்போ எனிஹோ மை சோல் இன்டென்ஷன் இஸ் டு சர்வ் த லார்ட். ஆனால் இப்பொழுது நான் எப்படி அதை பயன்படுத்த வேணும் அப்படி பயன்படுத்தணும். அப்போ ஒரு வேலை செஞ்சுட்டு நாம் நெக்ஸ்ட் ஸ்டேஜில் கூட என்ன செய்யலாம், ஊழியத்துக்கு போகலாம். கமிட் பண்ணுற வேலை ரொம்ப யோசனை பண்ணி கமிட் பண்ணோம். அது வரலும் நம்முடைய வாழ்க்கையே கர்த்தருக்காக என்ன செய்ய வேண்டும், ஒரு ஊழியமாக செய்ய வேண்டும். அப்போ நிறைய விஷயங்கள் நம்ம இன்னைக்கு பார்த்துருக்கோம். இதுதான் பிகினிங் ஸ்டேஜில் இவ்வளோ பார்த்துக்கோம். அடுத்த ஸ்டேஜில் நம்ம நெக்ஸ்ட்டு மற்ற விஷயங்களை பார்ப்போம். முதலாவது மைண்டில் வைக்க வேண்டியது சால்வேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஆரம்பிக்கணும். நீ நிறைய பேட்ட சால்வேஷன் இருக்குல்ல, சால்வேஷன் இல்லை, ஆனால் ஆண்டவர் ஊழியம் செய்யணுங்கிற ஆசை மட்டும் இருக்குது. எனக்கு ஏசுநாதரை பிடிக்கும், ஆண்டவர் ஊழியம் செய்கிற பிடிக்கும் இல்லை, முதலாக சால்வேஷன் தான் பிடிக்கணும். நமக்கு அந்த ரட்சிப்பின் அடையாளம் நமக்குள்ளே வரணும். ரட்சிக்கப்பட்டவனாக வாழ்க்கை மாற்றம் பெறணும். அப்போ முதலாவது நமக்குள்ளே ஆண்டவர் ஊழியம் செய்கிறாரா, இரண்டாவது என்னை ஆண்டவர் என் மூலமாக ஆண்டவர் மற்றவர்களுக்கு ஊழியம் செய்வதற்கு அவர் என்னை ஆயத்தப்படுத்திட்டாரா, இப்போ என்ன மற்றவர்களுக்கு காண்பிக்க முடியுமா, அதுபோல் இன்றைக்கு எனக்கு என்ன பிளாட்ஃபார்ம் இருக்குது. அது ஒரு நம்ம ஒரு படிக்கிற வேலையாக மட்டும் இருக்கலாம், ஒரு சின்ன வேலை செய்கிற வேலையாக மட்டும் இருக்கலாம், ஃபேமிலியாக மட்டும் இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் அந்த ஏரியாவில் நான் என்ன செஞ்சாலும் சரி, நான் பேசினாலும் சரி, நடந்தாலும் சரி, பிஹேவ் பண்ணாலும் சரி, என்னுடைய கேரக்டர் வெளிப்பட்டாலும் சரி, என்னுடைய ஆட்டிடியூட்ஸ் வெளிப்பட்டாலும் சரி, எல்லாமே ஆண்டவர் ப்ளீஸ் பண்ணுறது மாதிரி நான் செயல்படுகிறேன். அந்த மாதிரி செய்கிறபோது அதுதான் பிக்கஸ்ட் மினிஸ்ட்ரி. இந்த மாதிரி ஸ்டேஜஸுக்கு போகும் பொழுது நிச்சயமாக ஆண்டவர் நம்மை தெளிவாக நடத்துவார். நீ நிறைய பேருக்கு நடத்துவது இல்லாத காரணம் என்னென்னு சொன்னால், இந்த ஸ்டேஜுக்கு வரல அவங்க. இப்போ அவங்க they are not being led by the Holy Spirit. பரிசுத்தம் நடத்தப்படலாம். அப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என்ன செய்யணும், நம்ம முன்னால் பண்ணணும். முதலாக எனக்குள் மாற்றம், அதற்கு பிறகு மற்றவருடைய மாற்றத்துக்காக நான் செயல்படுறேன். இப்படி ஒன்று மாற்றமாக இருக்கிறது. ஃபைனலி நான் யாராக வரணுமோ ஆண்டவர் அவ்விதமாக வர செய்வார். அல்லேலூயா. நான் எங்கே வரணுமோ அங்கே நிச்சயமாக ஆண்டவர் வர செய்வார். அந்த நம்பிக்கையோடு செயல்படும். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற அன்பின் ஆண்டவரை உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த காலை வேளையிலும் கர்த்தாவே, நாங்கள் சில காரியங்களை அடிப்படையாக கற்றுக்கொள்ள எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த உலகத்திலே கர்த்தாவே உமக்கு நாங்கள் பணி செய்வது என்பது எங்களுடைய வாழ்க்கையில் கிடைக்கப்பட்ட மிகப்பெரிய பாக்கியமாக இருக்கிறது. அந்த பாக்கியத்தை குறித்து அறிகிற பொழுது நாங்கள் அதற்கேற்றவளாக ஆயத்தப்பட வேண்டும், அதற்கேற்றபடியாக தகுதிப்படுத்தப்பட வேண்டும் என்று சொன்னீர். முதலாவது நீர் எங்களுக்கு ஊழியம் செய்ய வந்தீர். உம்முடைய ஊழியத்தை நாங்கள் பூரணமாக பயன்படுத்தி கொள்ள எங்களை அழைக்கிறேன். அதன் மூலமாக எங்களுடைய வாழ்க்கையில மாற்றம் பெற்று அந்த மாற்றப்பட்ட ஜீவிதத்தை நீர் மற்றவர்களுக்கு காண்பித்து எங்கள் மூலமாக மற்றவர்கள் ஊழியம் செய்ய விரும்புகிறேன். இந்த விதமான செயல்பாடுகள் எங்களிடத்தில் ஆரம்பித்து நடைபெற ஆண்டவர் எங்களை தொடர்ந்து வழிநடத்தி கொண்டிருப்ப நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் இந்த வார்த்தைகளை கேட்ட அந்த அருமையான பிள்ளைகளுக்காக விசேஷமாக ஜெபிக்கிறோம். இவைகளை கேட்ட ஒவ்வொருவரும் தங்களுடைய வாழ்க்கையில் கிறிஸ்துவை பெற்றுக்கொண்டவர்களாக, கிறிஸ்துவால் செயல்படுத்தப்படுகிறவர்களாக, தங்களுக்குள் ஆண்டவருடைய வேலை நடக்கிறது என்று உறுதிப்படுத்தி கொண்டவர்களாக இருக்க உதேசியம். அவர்கள் எங்கே இருக்கிறார்கள், எங்கே போகிறார்கள், எல்லா இடங்களிலும் வித்தியாசமாக இருக்கத்தக்கதாக, எங்கிருந்தாலும் யாருக்கு வேலை செய்தாலும் அவர்கள் உம்முடைய நாமத்தை மகிழ்ப்படுத்தி வாழ்வர்களாக இருக்க அவளை வழிநடத்தி செல்லும்.
அவ்விதமாக அவர்களுடைய வாழ்க்கையை, அவர்களுடைய எல்லா விதமான தாளந்துகளையும் ஆண்டவருடைய நாமத்தை பயன்படுத்தும், ஆசீர்வதியும், பெரிய காரியங்களை செய்யும். ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் போதுமானவராக வழி நடத்தும், பெரிய காரியங்களை செய்யும். ஆண்டவரை இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆம்.